மை நேம் இஸ் சூரிய பிரகாசம். எனக்கு கண் கொஞ்சம் பார்வை கொஞ்சம் டல்லாக தெரிஞ்சுது. அதனால எனக்கு ஒரு டாக்டர் இருக்கார். அந்த டாக்டர் போயிட்டு அவர்கிட்ட சொன்னதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணார், அந்த சார் நிர்மல் சார் ஹாஸ்பிட்டல் இருக்குது, நிர்மல் ஹாஸ்பிட்டல் தாம்பரத்தில் இருக்குது, அங்கே போங்க சார், நல்லா பண்ணுவாங்க, எந்த இதுவும் வர குறை இல்லாத பண்ணுவாங்க, அங்கே பாருங்கன்னு என்னை டைரக்ட் பண்ணார். அவர் ரெஃபர் பண்ணதுனால நான் தாம்பரம் நிர்மல் ஹாஸ்பிட்டலில் நிர்மல் சார் ஐயாவை பார்த்தேன், சீஃப் டாக்டரை பார்த்தேன். அவங்க ஸ்டாஃப் எல்லாமே கூட கோஆப்ரேட் பண்ணாங்க. சார் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு கேட்ராக் இருக்குது சார் சொன்னார். 2 கண்ணுக்குமே இருக்குது, நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு கண்ணுக்கு நாங்கள் பண்ணுறோம், அதுக்கு உண்டான இதுவாக நாங்கள் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு எவ்வளோ குறைச்சி பண்ண முடியுமோ அந்தளவுக்கு நான் பண்ணுறேன் சொன்னார். அதே மாதிரி எனக்கு பண்ணார். சொன்னேன் நிர்மல் சார் எல்லோரும் டெஸ்ட் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் அந்த டேட் பிரகாரம் எனக்கு சர்ஜரி பண்ணார். அதாவது சர்ஜரி தெரியல, அந்த அளவுக்கு எந்த விதமான பெயின் இல்லாமல் பண்ணார். எல்லாம் கோஆப்ரேட் பண்ணாங்க, ஸ்டாஃப் எல்லாமே, சிஸ்டர்ஸ் எல்லாமே. அதனால் அது மட்டும் இல்லாமல் அது சாரோட அசிஸ்டன்ட் மிஸ்டர் தமிழ்ச்செல்வி மேடம் ரொம்ப எனக்கு கூட நிறைய ஹெல்ப் பண்ணாங்க. அதனால் இந்த கண் பார்வையில் எனக்கு உறவினர்களோ எனக்கு தெரிஞ்சவங்களோ யாராவது எனக்கு என்கிட்ட சொன்னாங்கன்னா நான் இந்த மிஸ்டர் நிர்மல் ஹாஸ்பிட்டல் தாம்பரத்துக்கு நானே நேராக இட்டுன்னு நானே சொல்லி சேர்த்து நல்லபடியாக எனக்கு பண்ண மாதிரி பண்ணுவாங்க. அதுவும் அவங்க எனக்கு என்கிட்ட வரவங்களை இட்டு நான் நல்லபடியாக அவங்களுக்கு அதே மாதிரியாக எனக்கு எப்படி பண்ணாங்களோ எல்லா பேஷண்ட்டுக்கும் அதே மாதிரி தான் பண்ணுறாங்க. அந்த ஹாஸ்பிட்டல் நிர்வாகம் மிஸ்டர் நிர்மல் சார் ஐயா அவர்களோ அதே மாதிரியா எல்லாத்துக்குமே நான் நன்றி சொல்கிறேன். அதனால என்னுடைய அனுபவத்தில் நான் இந்த முறை இதான் ஃபஸ்ட்டு என்னுடைய அனுபவத்தில் நல்ல ஹாஸ்பிட்டல்னால் இது மாதிரி ஒரு ஹாஸ்பிட்டலு ஐ ஹாஸ்பிட்டலில், அதாவது தாம்பரத்தில் நல்ல ஒரு பணிவாக எந்த குறையும் இல்லாமல் சீஃப் டாக்டர்லேருந்து அசிஸ்டண்ட் எல்லாமே நல்லா கோஆப்ரேட் பண்ணாங்க. அதனால் இந்த ஹாஸ்பிட்டல் நான் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்னொரு வரைக்கும் எனக்கு பண்ண இங்கே தான் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறேன். நம்பிக்கையோட சாருங்க நல்லா பார்த்து கண் ஆப்ரேஷன் பண்ணிக்கிறதுக்கு 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கண்ணு பண்ணிருந்தேன், இடது கண்ணு. இங்கே ராசி எனக்கு இவர்கிட்ட பண்ணிங்கன்னா சரின்னு இப்போவும் ஒரு வலது கண்ணு திருப்பி பரவாயில்லைனால இப்போ கொரோனா டைமில் பயம் இல்லாமல் பண்ணிக்கலான்னு சொன்னனால பண்ணிக்கினேன். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, கண்ணு நல்லா தெரியுது சார். இப்போ 10 வருஷம் ஆகுது சார். 10 வருஷமாக ட்ரீட்மெண்ட்டு ஒரு கண்ணாக பண்ணிக்கினேன். ஸ்டாஃபுங்களாம் நல்லா பார்த்துக்கிறாங்க. பிரபாவதி மேடம் எனக்கு ரொம்ப பரிசயம். அவங்க ஒரு வருஷம் இது எல்லாருமே மென்மையாக பேசினாங்க எல்லாரும். அவங்க ஒரு இதில் தான் நான் ஒரு தைரியமாக இங்கே பண்ணிக்கினேன். டாக்டரும் எங்களுக்கு ரொம்ப பழக்கம் இருக்கு. இவர்கிட்டே எப்போ பார்த்துக்கலான்னு பார்த்துட்டுருக்கேன். இன்னொரு வரைக்கும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. கண்ணு ஆப்ரேட் பண்ணி நல்லபடியாக இருக்கு. ஒரு கண்ணு ஆப்ரேட் பண்ணி பரவாயில்ல, இப்போ இன்னொரு கண்ணு பண்ணி இப்போ 1 வாரம் ஆகுது. இப்போ பார்த்துட்டுருக்கோம். ஒரு ஃபால்ட்டு ஒன்று சுகர் இருக்கு இருந்தாலும் பண்ணிக்கலாம், அதனால ஒன்றும் ப்ராப்ளம். சுகர் கண்ட்ரோல் பண்ணிட்டு நீங்கள் பண்ணிக்கணும்னு ஒரு ப்ராப்ளமும் கிடையாது உங்களுக்கு. நானும் எல்லாம் கண்ணு நல்லா தெரியுமா, பயப்பட வேண்டியதில்லை. டாக்டர் தைரியம் சொன்னதுனால பண்ணிக்கணும். எனக்கு இப்பொழுது 71 வயது நிறைவடைகிற நாட்களுக்குள்ள வந்திருக்கிறேன். எனக்கு 20-25 ஆண்டுகளுக்கு முன்பதாக கொஞ்சம் பார்வையில் எழுத்துக்களை வாசிக்கிறதுல எனக்கு ஒரு சின்ன பிரச்சனை வந்தது. அந்த டைமில் நான் கண் மருத்துவர் அணுகி கண்ணை செக் பண்ணி கண்ணாடி போட்டிருந்தேன். அது நாட்களாக அதோடைய பவர் கொஞ்சம் கூட ஆரம்பிச்சது. கண்ணாடி இல்லைன்னா என்னால் வாசிக்க முடியாதுங்கிற நிலைமையும் வந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் காலத்தில் இப்போ ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து கண்ணு கொஞ்சம் மறைக்கிற மாதிரி ஒரு சூழல் வந்துட்டு, அந்த நேரத்தில் கொரோனா பீரியடாக இருந்ததுனால நான் கொஞ்சம் டிலே பண்ணிட்டேன். நான் அது அந்த டைமில் கொஞ்சம் மறைக்கிற நேரத்திலே கண் மருத்துவர் அணுகியிருந்தால் எனக்கு இவ்வளோ அளவுக்கும் ஒரு ஸ்ட்ரெயின் இருந்திருக்காது. இருந்தாலும் என்னுடைய சன்னின்ல இஸ் அ டாக்டர், அவர் எனக்கு ஒரு அட்வைஸ் பண்ணார். நிர்மல் ஃப்ரெட்ரிக் சாருடைய ஹாஸ்பிட்டலுக்கு போய் நீங்கள் உடனே பார்த்துருங்க என்று சொன்னாங்க. நான் அங்கே என்னுடைய கண்ணுடைய பரிசோதனைக்காக வந்தேன். இருந்தாலும் கொரோனான்னு பயப்படாமலே உள்ளே வந்தேன். ஏன்னா அதுதான் எனக்கு நல்லது. வந்த உடனே எனக்கு எல்லாம் கம்ப்ளீட்டாக என்னுடைய மெடிக்கல் ரிப்போர்ட் எல்லாத்தையும் எடுக்க சொன்னாங்க. எல்லாத்தையும் எடுத்து இங்கே உள்ளே வந்ததுக்கப்புறம் நல்லா கிளியராக சானிடைஸ் பண்ணி எல்லாம் கவனமாக கவனிச்சுக்கிட்டாங்க. எனக்கு ஆப்ரேஷன் டேட் ஃபிக்ஸ் பண்ணாங்க. நான் மண்டே டாக்டர் கன்சல்ட் பண்ணேன். புதன்கிழமை எனக்கு சர்ஜரின்னு டிசைட் பண்ணாங்க.
முந்தின நாள் எனக்கு அதுக்கேற்ற மாதிரி ட்ராப்ஸு அது எப்படி விடணும், லெஃப்ட் ஐ ரைட் ஐ அதெல்லாம் கிளியராக சொல்லி கொடுக்குறாங்க. அதெல்லாம் சொல்லி கொடுத்து ட்ராப்ஸ் எல்லாம் விடுறத அவங்களே மானிட்டர் பண்ணிட்டாங்க. எனக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் என்னன்னா, புதன்கிழமை வந்தேன் அந்த வெனஸ்டே எனக்கு சர்ஜரி. காலையில் 6 o'clock ஐ காட் அ கால் ஃப்ரம் தி ஹாஸ்பிட்டல் நர்சஸ். எனக்கு ஒரு ரிமைண்டர் கொடுத்தாங்க, அப்பா நல்லா தூங்குறீங்களா, நேற்று நைட்டு ட்ராப்ஸ் எல்லாம் விட்டீங்களா அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி இந்தந்த ஆகாரத்தை சாப்பிட்டுட்டு வரணும், ட்ராப்ஸ் எல்லாம் போட்டுட்டு நீங்கள் கரெக்டாக வாங்க அப்பானே பேசுனாங்க. எனக்கு அதுலேயே மனசு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதுக்கப்புறம் இங்கே காலையில் விசாரித்த உடனே நல்லா தூங்கினேன். எனக்கு நைட்டு அது ஸ்லீப்பிங் டேப்லெட் கொடுத்தேன்னு நல்லா தூங்கிட்டேன். காலையில் எழும்பி நான் அங்கே வந்தேன். ஏன்னா நர்சஸ் ரொம்ப நல்லா கவனிச்சுக்கிட்டாங்க. பிகாஸ் என் மனம் திறந்து சொன்னால் தே ஆர் சப்போஸ் டு பி த ரோல் மாடல் டு அதர் ஹாஸ்பிட்டல்ஸ். அதை நான் எங்களுக்கு ஒரு மருத்துவமனை இருக்குது, அங்கேயே நான் சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி நர்சஸ் எப்படி நடக்கணுன்றதுக்கு நிர்மல் ஃப்ரெட்ரிக் சார்ட்ட இருக்கிற நர்சஸ் ஒரு நல்ல முன் உதாரணம்னு சொல்லி அதுக்கேற்ற மாதிரி மருத்துவர் அணுகினே. மருத்துவர் எனக்கு நல்ல தைரியம் கொடுத்து தியேட்டருக்குள்ளே போகும்போது கூட நான் பயம் இல்லாமலே தான் போனேன். உள்ளுக்குள்ளே போனேன், எனக்கு எந்த விதமான பெயின் இல்லை, ஒன்றும் இல்லை. ஒரு 15 to 20 minutes நல்லா கவனித்து உள்ளுக்குள்ளே வச்சு சார் பேசிக்கிட்டே இருக்காங்க. அங்கே எனக்கு கண்ணில் அந்த லென்ஸ் மாற்று இந்த சர்ஜரி நடந்துக்கிட்டே இருக்குது. 20 minutes கம்ஃபர்டபுளாக இருந்து நான் நல்லா ஆகி வெளியில் வந்துட்டேன். வந்த உடனே ஒரு கொஞ்ச நேரம் மானிட்டர் பண்ணிவிட்டு அன்றைக்கே டிஸ்சார்ஜ் ஆகிட்டேன். நான் வந்து அட்மிட் ஆனது வந்து 3 o'clock. ஐ வாஸ் ஜஸ்ட் டிஸ்சார்ஜ் பை 5:45. நல்லா வீட்டுக்கு போனேன். சாப்பாடு எப்படி சாப்பிடணும் எல்லாம் சொல்லி கொடுத்துட்டாங்க. அடுத்த நாள் வந்த உடனே முதல்ல நான் பண்ணது லெஃப்ட் ஐ தான். அங்கே தான் எனக்கு ரொம்ப பாதிப்பு இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த இதை பேண்டேஜ் போட்டிருந்தாங்க. முந்தின நாள் சர்ஜரி முடிச்சோடனே புதன்கிழமை. வியாழக்கிழமை காலையில் அதை எடுத்து விட்டோடனே ஆச்சரியமாக இருந்து கண்ணு பூசுகிற அளவுக்கு எனக்கு ஒரு பார்வை இருந்தது. அதனால் முதல்ல அதுக்கு நீங்கள் பிளாக் கூலிங் கிளாஸ் போட்டுவிடுன்னு சொல்லி அங்கேயே கொடுத்துட்டாங்க. அதை போட்டுட்டு ஒரு 4-5 நாள் அவங்க சொன்ன அறிவுரைப்படி இருந்தேன். ரிவ்யூவுக்கு வந்தேன். வந்ததுக்கப்புறம் அடுத்த கண்ணையும் நான் கண்டிப்பாக பார்த்துருந்தேன். ஏன்னா லைட்டாக தான் பாதிப்பு இருந்து உடனே எனக்கு டேட் ஃபிக்ஸ் பண்ணணும்னு நான் தான் கேட்டேன். எனக்கு உடனே டேட்டு கொடுத்துட்டாங்க. இந்த கண்ணிலையும் லெஃப்ட் அண்ட் ரைட் 2 ஐலையும் எனக்கு இப்போ சர்ஜரி முடிஞ்சிட்டு. நான் ஒரு கிறிஸ்டியன், எனக்கு பைபிள் வாசிக்கணும்னா கண்ணாடி இல்லாமல் வாசிக்க முடியாது. இப்போ 2-3 நாளாகவே 2 கண்ணாலையும் தெளிவாக எப்படி நான் யங் ஏஜில் இருந்தாலும் அதே மாதிரி பைபிளை தெளிவாக படிக்கிறதுக்கு எனக்கு நல்லா இருக்குது. கண்ணில் எரிச்சலோ மற்றதோ ஒன்றும் இல்லை. அப்பப்போ கிளீனாக ஃபாலோ பண்ணிக்கிட்டாங்க. நர்சிங் கேர் வெரி குட். ப்ளஸ் உள்ளுக்குள்ளே வந்தால் காத்திருக்கிறது நேரங்கள் எல்லாம் இல்லாத முறையில் உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. நிர்மல் ஃப்ரெட்ரிக் சாருடைய அந்த வார்த்தைகள் என் உள்ளத்துக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஸோ அதனால் எனக்கு மனம் திறந்து சொல்லுகிறேன், இந்த நல்ல டிலே பண்ணிட்டாங்க, கண்ணில் பிரச்சனை இருந்தால் உடனே டாக்டரை வந்து பாருங்கள். அதுவும் என்னுடைய லைஃப்பில் ஐ வுட் ரெக்கமெண்ட் ஒன்லி டாக்டர் நிர்மல் ஃப்ரெட்ரிக் சார் தான். ஏன்னா மற்ற இடத்த விட இதில் கம்ஃபர்டபுளாக இருக்குது, நல்லா வச்சுருந்தாங்க. நான் ரொம்பையும் செலவு ஆகுதுன்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா இந்த செலவு பண்ணுனா ஃப்யூச்சரில் உங்களுக்கு விஷயம் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ என்னுடைய மனசில் ஒரு சந்தோஷம், மைண்டில் ஒரு ரிலாக்ஸேஷன். ஸோ அதனால் இட்ஸ் வேர்ட் ஆஃப் அப்ரிசியேஷன். இது த பெஸ்ட் ஹாஸ்பிட்டல் தட் ஐ ஹவ் எவர் சீன். அண்ட் ஆல்சோ த நர்சஸ் ஆர் சப்போஸ் டு பி a role model to other nurses. So I congratulate all the staffs and doctors on behalf of my family and also on behalf of Bethesda Child Care Center because Dr. Christopher is my son-in-law. So எல்லாருக்கும் ஐ கங்க்ராச்சுலேட். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் கீர்த்தனா. நான் வண்டலூர்லேருந்து வரேன். நான் வந்து சின்ன வயசுலேருந்து லைக் 2nd ஸ்டாண்டர்ட்லேருந்தே வந்து கண்ணாடி யூஸ் பண்ணுறேன். எப்படின்னா எனக்கு கொஞ்சம் தலைவலி இருந்தது. ஸோ அதனால ஐ செக்அப் பண்ணேன். பார்த்தா எனக்கு கொஞ்சம் பவர் இருந்தது. ஸோ அப்போதுலேருந்தே யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ரெகுலர் செக்அப் ஒரு ஒன் இயருக்கு ஒன்ஸ் செக்அப் பண்ணிகிட்டே இருக்கும். நான் ஃபஸ்ட்டு செக்அப் பண்ணி போட்டது கண்ணாடி ஃபஸ்ட்டு 2nd ஸ்டாண்டர்டில் போட்டதே வந்து நிர்மல் ஹாஸ்பிட்டலில் தான் போட்டேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு 18 இயர்ஸ் வரையும் ஃபுல்லாகவே போட்டுட்டு தான் இருந்தேன். அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து 18 இயர்ஸ்க்கு அப்புறம் மறுபடியும் செக்அப் வரும்போது சுனிதா நிர்மல் மேம் வந்து சஜஸ்ட் பண்ணாங்க லாஸ்டிக் சர்ஜரி இருக்குன்ட்டு. பட் எனக்கு அப்போ வந்து ரொம்ப பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ அதனால நான் வந்து ஸ்பெக்ஸ்ல இருந்து லென்ஸுக்கு மூவ் ஆனேன். ஸோ லென்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் ஒரு 2 years 3 years. ஸோ லென்ஸ்லயும் சில டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு. எப்படின்னா கொஞ்சம் ட்ரை ஆகிடும், அப்புறம் 10 hours மேலே யூஸ் பண்ண முடியாது, அந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் இருக்கு அதுலேயும். ஸோ அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து செக்அப் பண்ணும்போது அவங்க வந்து லாஸ்டிக் மறுபடியும் சஜஸ்ட் பண்ணாங்க.
ஸோ நாம சரி ஓகே இதுவும் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து மறுபடியும் கேட்டோம். அவங்க வந்து நிர்மல் ஃபெட்ரிக் டாக்டர் கிட்ட சஜஸ்ட் பண்ணாங்க. ஸோ அவர் வந்து ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க எவ்வளோ டைப்ஸ் ஆஃப் எலாஸ்டிக் இருக்கு, எவ்வளோ சிம்பிளாக இருக்கும், அண்ட் இதோட பெனிஃபிட்ஸ் கூட சொன்னாங்க. ஸோ எங்களுக்கும் வந்து கொஞ்சம் ஓகேவா இருந்தது. இப்போ 24 இயர்ஸ் ஆயிடுச்சு. ஸோ நான் வந்தது லேட்டு தான், இதுக்கு முன்னாடி கூட பண்ணியிருக்கலாம், பட் நானே லேட்டாக தான் வந்து பண்ணேன். ஸோ அதில் நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்கு. நான் பண்ணது வந்து ஸ்மைல்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொசீஜர் பண்ணேன். ஸோ அது ஒன்றும் ரொம்ப நேரம் இல்லை, 10 மினிட்ஸ் தான் ஆச்சு, ரீச் ஆகிருக்கும். ஸோ அதில் பண்ணிட்டு இப்போ எனக்கு நல்லா கிளியராகவே இருக்கு விஷயம்லாம். ஸோ தேங்க்ஸ் டு நிர்மல் ஃபெட்ரிக் டாக்டர் அண்ட் தேங்க்ஸ் டு நிர்மல் ஹாஸ்பிட்டல். அப்புறம் இது லாஸ்டிக் பண்ணுறது ஒன்றும் ரொம்ப பெரிய பயம் இல்லை. 18 இயர்ஸ் கிராஸ் பண்ணாலே இதில் எலிஜிபிள் தான். ஸோ யார் வேணா பண்ணிக்கலாம். 18 இயர்ஸ் அபோவ் இருக்கிற மேல் ஆர் ஃபீமேல் ரெண்டுமே பண்ணிக்கலாம். பெரிய சைட் எஃபெக்ட்ஸ்லாம் ஒன்றும் கிடையாது. ஸோ வந்து நீங்கள் 18 அபோவ் ஆயிட்டீங்கனாலே இது பண்ணிக்கலாம். இது ஒன்றும் ரொம்ப பெரிய பயமும் இல்லை. ஜஸ்ட் 10 மினிட்ஸ் ஒரு ப்ரொசீஜர் தான். அதுவும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணுறாங்க டாக்டர். எப்படி இருக்கும் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு தான் பண்ணுறாங்க. ரொம்ப பெரிய பெயினும் கிடையாது. 1 டேலே ரிகவரி ஆயிடுது. அவங்க கொடுக்குற ஸ்டெப், அவங்க கொடுக்குற மெடிசன் எல்லாத்தையும் நம்ம ஃபாலோ பண்ணிட்டே இருந்தா ரொம்ப சீக்கிரமாவே ரிகவரி ஆயிடும். இப்போ எனக்கு 1 வீக் ஆயிருக்கு. ஸோ எனக்கும் கிளியரா இருக்க விஷயம் தான். நான் இதுக்கு முன்னாடியே கூட வந்திருக்கலாமே தோணுது. ஸோ இப்போ கொஞ்சம் நல்லாவே இருக்க விஷயம். ஸோ எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஹாய், என் நேம் ராஜசேகர். எனக்கு ட்ரை ஐ ப்ராப்ளம் ப்ளஸ் அஸ்டிக்மேட்டிசம் இஷ்யூ இருந்தனால இங்கே நிர்மல் சார்கிட்ட செக் பண்ண வந்தேன். முன்னாடி நிறையா டாக்டர்ஸ்கிட்ட செக் பண்ணேன், பட் எனக்கு அந்த அளவுக்கு எஃபெக்டிவ்னஸ் தெரியல. பட் இங்கே வந்ததுக்கப்புறம் எனக்கு எல்லா டெஸ்ட்டுமே இருக்காங்க. அண்ட் தென் ஃபைனலி நான் வந்து லேசர் சர்ஜரி பண்ணுறதுக்காக ஒப்பீனியன் கேட்டேன். சார் அதுக்கான செக்கப்லாம் எடுத்துகிட்டு ப்ரொசீட் பண்ண சொன்னார். நான் இங்கே இது ஃபெம்டோ லாஸ்டிக் சர்ஜரி எனக்கு பண்ணாங்க. அது பண்ணதுக்கப்புறம் எனக்கு இப்போ விஷன் ஃபுல் விஷனே இருக்குது. இன்றைக்கி ரிவ்யூக்காக வந்தேன். என்னால் எல்லா லைன்ஸுமே ரீட் பண்ண முடிஞ்சது. என் விஷன் எல்லாமே ஃபுல்லாக கிளியராக இருக்குது. என் பேர் சகாயவல்லி பரமசிவன். நான் இங்கே வெஸ்ட் தாம்பரத்தில் இருக்கேன். கரண்ட்லி நான் ஜெர்மனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ வெக்கேஷனுக்காக வந்திருக்கேன். நான் 13 இயர்ஸ்லேருந்து ஸ்பெக்ஸ் போட்டுட்டு இருந்தேன். அப்போ வந்து நான் போடுறதுக்கு கொஞ்சம் தயங்கினேன். சின்ன வயசு ஸ்கூல்ல ஃப்ரெண்ட்ஸ் யாருமே இல்லை, நம்ம மட்டும் போடணுமே. இப்போ டாக்டரை பார்க்கும்போது நீ 20 இயர்ஸ் கழிச்சு வா, லேசர் பண்ணிக்கலாம், ஒரு 7 இயர்ஸ்க்கு நீ ஸ்பெக்ஸ் போட்டுக்கிறது தான் நல்லதுன்னு சொல்லியிருந்தாங்க. நான் தூங்குற நேரம் தவிர மற்ற எல்லா நேரமுமே போட வேண்டியதா இருந்தது. அப்போ என்னோட பவர் வந்து மைனஸ்ல இருந்தது. அப்புறம் 20 இயர்ஸ் ஆச்சு. சரி லேசர் பண்ணலான்னும் போது வீட்டில் வந்து பயந்தாங்க. லேசர் பண்ணா கண்ணு வந்து பார்க்க முடியாம போயிடுச்சுன்னா என்ன பண்றதுன்னு. இப்போ எனக்கு வந்து 30 இயர்ஸ் ஆச்சு. 10 இயர்ஸ் கன்வின்ஸ் பண்றதுக்கே டைம் ஆச்சு. ஆனா இப்போ வந்து அதோட அவேர்னஸ் கொஞ்சம் நிறைய இருக்கிறதுனால பேரண்ட்ஸ் கன்வின்ஸ் பண்ணி இப்போ லேசர் நிர்மல் டாக்டர் கிட்ட பண்றதுக்காக வந்திருந்தேன். இங்க வந்து இப்போ கொரோனா டைம்ல ரொம்ப சேஃப்டி மெஷர்ஸ் நல்லாவே எடுக்கிறாங்க. இன்னொன்னு இங்க இருக்க ஸ்டாஃப்ஸ் எல்லாம் ரொம்பவே கோஆப்ரேட்டிவா இருந்தாங்க. எல்லாத்துக்குமே ஈஸியா கைட் பண்ணாங்க. என்ன பண்ண போறோம்ன்றதுக்கு கிளியர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்தாங்க. டாக்டருமே ஓகே, இது டிலே இருந்தாலுமே இன்னும் ஒரு 20-30 இயர்ஸ்க்கு நீ கண்ணாடி போட வேண்டாம். சின்ன வயசுல சொல்லும் போதே கண்ணாடி போடணும்னு அழுதப்போ இது இல்லாம இருக்கணும்ன்றதான் என்னோட இன்டென்ஷனா இருந்தது. அப்போ சரின்னு சொல்லிட்டு டாக்டர் கிட்ட ஒரு கன்சல்டேஷன் கேட்கலான்னு சொன்னும் போது இதோட ப்ராசஸ் வந்து ரொம்ப நேரம் எடுக்காது. ஒரு கண்ணுக்கு மேக்ஸிமம் 5 to 7 மினிட்ஸ் தான். ஸோ ½ an hourலயே முடிஞ்சிருச்சு. இன்னொன்னு இப்ப எனக்கு கிளியர் விஷன் இருக்கு. நான் கண்ணாடி போட வேண்டாம், இனிமேல் எல்லா நேரமும் போடணும், படுக்கிற நேரத்தோட எல்லா நேரம் போடணுன்ற பிரச்சனை இல்லை. இன்னொன்னு இதை போட்டா திருப்பி பவர் ப்ராப்ளம் வரும்ன்ற பிரச்சனை இல்லை. நம்ம ஒரு 20-30 இயர்ஸ்க்கு வித்தவுட் ஸ்பெக்ஸ் இருந்துக்கலாம். சின்ன வயசுல கண்ணு ப்ராப்ளம் இருக்குன்னு தெரிஞ்ச உடனே இங்க அப்போ வந்து நிர்மல் ஐ கிளினிக் கொஞ்சம் ஃபேமஸா இருந்தது. அதனால நான் இந்த ஹாஸ்பிட்டல் வரலாம்னு சொல்லி வந்தேன். 13 இயர்ஸ்ல வந்தேன். என்னோட கண்டினியூஸ் செக்அப் வந்து இங்க தான் பண்ணேன். ஸோ மோர் தென் 17 இயர்ஸ் இது வந்து என்னோட ரெகுலர் ஐ செக்அப்காக நான் வந்துட்டு இருந்தேன். மோர் அல்லஸ் இது என்னோட ஃபேமிலி டாக்டர் மாதிரி தான் நிர்மல் டாக்டர். அப்புறம் இங்க இருக்கிற ஸ்டாஃப்ஸுமே ரொம்ப ஃப்ரெண்ட்லி. என்ன கொஸ்டின்ஸ் கேட்டாலும் என்ன கைடன்ஸ் வேணும்னாலுமே ரொம்ப கோஆப்ரேட்டிவா ஆன்சர்ஸ் பண்ணுவாங்க.
என்ன டவுட்ஸ் கேட்டாலுமே நம்மளுக்கு கிளியர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுப்பாங்க. என்ன ப்ராப்ளம்ஸ் ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் கேட்டாலுமே ஈஸி கைடன்ஸ் இங்க கிடைக்கும். எனக்கு வந்து இது ஓவரால் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து எக்ஸலண்ட் நான் ரேட் பண்ணுவேன். And I would also like to recommend this hospital and the facilities to my friend circle also. Thank you. என்னுடைய பெயர் ஆதி பகவான் தாஸ். I am from Army Taluk, Tirunelveli district. I came here to treat the cataract operation. My son selected this hospital to take a treatment for this. First I 100% clear vision. Second I just to 5 or 10% this. So now I am all right. I am already suffering from Parkinson. Due to that I came here to take treatment for my eyes. Now I have completed இப்போ நம்ம ஹாஸ்பிட்டலில் கண்ணில் ஏற்படக்கூடிய பாதிப்புக்கு அதை கண்டறியறதுக்கான கருவிகள் நிறையா இருக்குது. எல்லாமே ஒரே இடத்துல இருக்குது. அது என்னென்னா இது பார்த்தீங்கன்னா ஃபண்டஸ் ஃபோட்டோகிராஃபி. இதில் வந்து கண்ணில் சுகர்னால சர்க்கரை வியாதினால ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னங்கிறத இதில் கண்டுபிடிக்கலாம். உள்ள நரம்பெல்லாம் பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஓசிடி ஆப்டிக்கல் கோஹரன்ஸ் டோமோகிராஃபி. இதில் வந்து சர்க்கரை வியாதினால ஏற்படக்கூடிய மாற்றங்கள், கண்ணீர் அழுத்த நோய் அதனால கண்ணில் நரம்புல ஏற்படக்கூடிய மாற்றங்கள், கண்ணில் கருவிழியோட தடிமன் எவ்வளோங்கிறதையும் இது மூலமாக கண்டறியலாம். இது பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டட் பெரிமெட்ரி. இது வந்து கண்ணீர் அழுத்தத்தில் நம்மளோட பக்கவாட்டு பார்வை வந்து குறையும். அது குறையிறது அந்த பக்கவாட்டு பார்வையை எப்படின்றதை இந்த கருவி மூலம் நம்ம கண்டறியலாம். இது வந்து ஏ ஸ்கேன். இது வந்து கண் பொறைக்கு அந்த பொறையை எடுத்துட்டு வேற ஆர்டிபிஷியல் லென்ஸ் ஐஓஎல் வைப்பாங்க. அந்த ஐஓஎலோட பவரை வந்து இது மூலமா நம்ம கண்டறியலாம். இது பேரு சினப்டோஃபோர். இது கண்ணுல அந்த மாறு கண்ணு அது இருக்கும்ல, அதோட அளவு வந்து அது மூலமா இதுல கண்டறியலாம். குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கும் இதை பார்க்கலாம். இது பேர் வந்து பி ஸ்கேனர். இது வந்து அல்ட்ராசவுண்டு. இது வந்து கண்ணோட பின்பக்கம் பகுதியை வந்து எந்த அளவுக்கு எப்படி இருக்கு, அதுல பாதிப்பு எதுவும் இருக்கா அப்படிங்கறத இது மூலமா இந்த கருவி மூலமா கண்டறியலாம். மிஸ்டர் ஹரீஷ் ஃப்ரம் குருவாஞ்சேரி. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக எனக்கு ஒரு 15 இயர்ஸாகவே எனக்கு வந்து ஐசி ப்ராப்ளம் இருந்தது. நான் வந்து ஆக்சுவலாக ஸ்பெக்ஸ் அண்ட் கான்டாக்ட் லென்சஸ் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். நான் வந்து ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கான்டாக்ட் லென்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு டைம் ஸ்பெசிஃபிக் பீரியட் இருக்குது, அது மாதிரி நம்ம யூஸ் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி. ஸோ ஸ்பெக்ஸும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருந்தது. அதனால நான் வந்து என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து குருவாஞ்சேரியில் ஆக்சுவலாக நிர்மல் கிளினிக் இருக்குது, அங்கே வந்து கன்சல்டேஷன் போயிட்டு இருந்தேன். அப்போ எனக்கு அவங்க மூலியமா தெரிய வந்தது இங்கே. ஸோ இங்கே வந்து நான் கன்சல்ட் பண்ணேன். இங்கே தமிழ்ச்செல்வி அவங்க அப்படின்ற சிஸ்டர் பார்த்தேன். அவங்க வந்து ஃபஸ்ட்டு ராமச்சந்திரன் டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ண சொன்னாங்க. அவர் ஒரு சில பேசிக் ஸ்க்ரீனிங் டெஸ்ட்லாம் எடுக்க சொல்லியிருந்தாரு. அந்த டெஸ்ட்லாம் எடுத்து பார்த்து நம்ம ஃபஸ்ட்டு எலிஜிபிலிட்டி இருக்குமா, நம்ம ரெட்டினா திக்னஸ், நம்மளோட ஐசைட், அந்த கார்னர் சைட் வியூ, ஃப்ரண்ட் வியூ இதெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்ற ஒரு பேசிக் ஸ்க்ரீனிங் டெஸ்ட்லாம் இருக்கும். அதெல்லாம் எடுத்து பார்க்க சொன்னாங்க. அது ஒரு ஆஃப் டே ப்ரொசீஜர் தான். அது முடிஞ்சதும் நம்ம ஸ்க்ரீன் டெஸ்ட்லாம் பார்த்து நம்ம ட்ரைனஸ் இந்த மாதிரி ஒரு சில க்ரைட்டீரியாஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் செக் பண்ணி பார்ப்பாங்க. செக் பண்ணி பார்த்துட்டதும் அதுக்கப்புறம் வந்து நிர்மல் டாக்டர் கிட்ட வந்து கன்சல்டேஷன் பண்ண சொன்னாங்க. அவர் தான் வந்து நம்ம லாசிக்லாம் பண்ணுறதா அந்த ப்ரொசீஜர்லாம் பார்க்குறது அவர் தான். அவர் பார்த்துட்டு அவர் ரிப்போர்ட்ஸ்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு ஓகே அப்படின்றப்ப வந்து பார்த்தீங்கன்னா அவர் நமக்கு கம்ஃபர்டபுளான எப்போ நம்ம கம்ஃபர்டபுள் டைம் தான், எப்போ வேணும் அப்படின்ற நம்ம டைமிங் நம்ம டேட்லாம் நம்ம ஸ்பெசிஃபை பண்ணி சொன்னோம்னா அன்றைக்கி அவங்க வந்து நமக்கு அந்த லாசிக் சர்ஜரி அப்படின்றது பண்ணிடுவாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 to 20 மினிட்ஸ் தான் இருக்கும். அது பண்ணி முடிச்ச உடனே பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு ஜஸ்ட் ஒரு ஹாஃப் டே தான் டிஸ்கம்ஃபர்ட் மாதிரி இருந்தது. ஃபர்ஸ்ட் நானும் பயந்துட்டு தான் இருந்தேன் ரொம்ப, இந்த மாதிரி பண்ணால் என்ன ஆகுமோ ஏதாகுமோ அப்படின்ற மாதிரி. ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒரு ஹாஃப் டே அப்படி தான். நான் நேற்று தான் பண்ணேன் பார்த்துங்க. இன்னைக்கு எனக்கு ஓகே 90% வந்து எனக்கு வந்து நார்மல் ஆயிடுச்சு. ஐ விஷன் கிளியராக இருக்குது. இப்போ நான் கண்ணாடி போட்டால் லென்ஸ் போட்டால் எப்படி இருக்குமோ அதை விட நல்லா கிளியராகவே இருக்குது எனக்கு ஐசைட் இப்போ வந்து. ஸோ வந்து எனக்கு எந்த ப்ராப்ளம் இல்லை. அந்த நர்ஸ், இந்த ஸ்டாஃப், டாக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களும் ரொம்ப ஃப்ரெண்ட்லி, நல்லா கைட் பண்ணுவாங்க. என்ன பண்ணணும், எது பண்ணணும் அப்படின்வாங்க. சப்போஸ் ஏதாச்சும் ப்ராப்ளம் அப்படின்னா ஒரு எமர்ஜென்சி நம்பர்லாம் கொடுத்துருக்காங்க, டக்குன்னு ரீச் அவுட் பண்ணுற மாதிரி. நம்ம ஏதாச்சும் ரீச் அவுட் பண்ணணும், டக்குன்னு நம்ம குவரிஸ்லாம் பார்த்து என்ன உடனே சொல்லுவாங்க அவங்க. ஸோ யாரும் பயப்பட வேணாம், பண்ணிடலாம்.
ஸோ இது வந்து எப்படி பண்ணால் 18 years ஏஜ் மேலே இருக்கவங்க யார் வேணால் பண்ணிக்கலாம். சப்போஸ் இப்போ சில ஸ்போர்ட்ஸில் விளையாடுறவங்க ஒரு சில ஜாப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்பெக்ஸ் போகிறவங்க, கான்டாக்ட் லென்ஸ் போகிறவங்கலாம் அது எலிஜிபிலிட்டி இல்லை அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அவங்கள மாதிரி இருக்கவங்களுக்குலாம் அது ரொம்ப யூஸ்ஃபுல். இப்போ எனக்கும் பார்த்தீங்கன்னா ஐடி ப்ரொஃபஷனல் நானும் பார்த்தீங்கன்னா ஐசிக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ டக்குன்னு ஏதாச்சும் ஒரு டக்குன்னு லென்ஸ் கான்டாக்ட் லென்ஸ் எடுத்து போனோம், இல்லை ஸ்பெக்ஸ் எடுத்து போட்டு ஒரு ஒர்க் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இது ரொம்ப டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் இல்லை அந்த மாதிரி இப்போ யாருக்காச்சும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கவங்களாம் நீங்கள் இதை பண்ணிக்கலாம் கண்டிப்பாக. இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு 40 to 50 years கண்டிப்பாக வந்து இது வந்து ஒர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு அந்த மறுபடியும் இந்த பவர் சேஞ்சஸ் வேறு ஏதாச்சும் இருக்கும் அப்படின்னு மாதிரி இது வந்து லைஃப் டைம் கேரண்டி தான். ஸோ 18 yearsக்கு மேலே இருக்கவங்க கண்டிப்பாக இது பண்ணிக்கலாம். அதுவும் இந்த மாதிரி ஜாப்ஸ் என்ன மாதிரி ஐடி ஜாப் பண்ணுறவங்க, ஸ்போர்ட்ஸ் பர்சன் இது மாதிரி பண்ணி அவங்க ரொம்ப ஐசி டிபெண்ட் பண்ணிக்கவங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப நீட் அண்ட் க்ளீன், எந்த விதமான இதுவும் கிடையாது. நம்ம பாட்டு வந்தோமா எல்லாம் பண்ணோம்னா அதுக்கு ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் நடத்தி நல்லபடியாக பண்ணி கொடுத்துட்றாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். நல்ல கண் பார்வையோட நான் அந்த பண்ணதே இந்த கொரோனா டைமில் தான். ஆனால் அந்த ஹாஸ்பிட்டலில் உள்ளே வரும்பொழுது செருப்பை போடுறதுலாம் ஒரு இடம், அப்புறம் கை கழுவுறதுக்கு அந்த சானிடைசர் தனியாக கொடுத்து அதை கை கழுவி அதுக்கப்புறம் வாஷ் பண்ணிக்கிட்டு ஒரு மாஸ்க் ஒன்று வாங்கி நம்ம போட்டு அதை சிஸ்டர் வந்து நம்மளுக்கு நெற்றியில் ஒட்டி இந்த ஒட்டிருக்கிற மாதிரி ஒட்டி தான் உள்ளேயே அலோட் பண்ணுறாங்க. அப்புறம் வாங்கிட்டு அது பண்ணுறாங்க. மற்றபடி எங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொரோனா தொற்றுங்கிறதுக்கான எந்தவித பிரச்சனையும் இல்லாத அளவுக்கு அவங்க ரொம்ப அவேர்னஸ் இருக்காங்க. நம்ம மேலே இருக்கணும், அது நாமும் ஒத்துழைப்பு அதே மாதிரி இருக்கும். அதனால் இந்த கொரோனா டைமில் தான் நான் இந்த ஆப்ரேஷனே பண்ணிக்கிறேன், தைரியமாக பண்ணிக்கிறேன். சார், மை நேம் இஸ் ராமசுப்ரமணியன். நான் ஆக்சுவலாக இப்போ நிர்மல் ஃபெட்ரிக் ஹாஸ்பிட்டலில் லேசிக் ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டேன். ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு எனக்கு வந்து இந்த ஹாஸ்பிட்டல் எப்படி தெரியும் அப்படின்னா, இது ரொம்ப நாளாக வெஸ்தாம்பரமில் இருக்குது. பட் எனக்கு நானும் ஈஸ்தாம்பரமில் தான் இருக்கேன். பட் எனக்கு அந்த டீட்டெயில்ஸ் வந்து ஃபஸ்ட்டு ஹாஸ்பிட்டலோட டீட்டெயில்ஸ் எனக்கு தெரியல. நான் ஒரு நாள் என்னுடைய இந்த லாக்டவுன் டைமில் வந்து என்னுடைய ஸ்பெக்ஸ் வந்து ப்ரோக் ஆயிடுச்சு. அப்படிங்கும்போது பவர் செக் பண்ணி தான் நான் ஸ்பெக்ஸ் மாற்றணும். அப்படிங்கிறப்போ பக்கத்தில் என்ன ஹாஸ்பிட்டல் இருக்குது அப்படின்னு பார்த்தா நிர்மலா ஹாஸ்பிட்டல் இருந்து. ஸோ அப்போ வந்து நான் ஃபஸ்ட்டு பவர் செக் பண்ணேன். அந்த செக் பண்ணும்போது எனக்கு -4 கிட்ட பவர் இருந்தது. அண்ட் 2 ஐடியுமே எனக்கு பவர் இருந்தது, ஸ்பெரிக்கல் பவர் அண்ட் சிலிண்ட்ரிக்கல் பவர் இருந்தது. அப்படிங்கிறதுனால சரி ஓகே, ஃபர்ஸ்ட் இனிஷியலாக நான் ஸ்பெக்ஸ் மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அப்படிங்கும்போது நான் லேசிக்கோட டீட்டெயில்ஸ் மட்டும் மைண்டாக கேட்டுக்கிட்டேன். பட் எனக்கு அந்த ப்ரொசீஜர் பண்ணணும் அப்படிங்கிற அந்த இன்டென்ஷன் வந்து எனக்கு அன்னைக்கு இல்லை. பட் இந்த லாக்டவுன் டைமிங்ல வந்து என்ன அப்படின்னா, அண்ட் நம்ம எல்லாருக்குமே தெரியும் நம்ம ஸ்பெக்ஸ் வந்து நம்ம போட்டிருக்கோம் அப்படின்னா விதவுட் ஸ்பெக்ஸ் நம்மளால எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு. அந்த ஒரு நாள் வந்து நம்மளுக்கு 1 day ஸ்பெக்ஸ் இல்லாம நம்மளுக்கு சர்வே பண்றது அப்படிங்கிறது விச் இஸ் வெரி வெரி டஃப். ஸோ அந்த இதை வந்து சரி நம்ம லேசிக் பண்ணிக்கிட்டா இப்போ கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்க திரும்ப அகைன் நிர்மலா ஹாஸ்பிட்டல்ல வந்து நான் வந்து கேட்டேன். சிஸ்டர் தமிழ் செல்விங்கிறவங்க தான் வந்து லேசிக் பத்தின எல்லா டீடைல்ஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே கொடுத்தாங்க. ரொம்ப கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க என்னென்ன டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ரொசீஜர்ஸ் இருக்கு அப்படின்னு. தென் அவங்க வந்து ப்ரிலிம்ஸ் டெஸ்ட் எல்லாமே வந்து ஃபர்ஸ்ட் எடுக்க சொன்னாங்க. ப்ரிலிம்ஸ் டெஸ்ட் எல்லாமே எடுத்தேன். தென் ட்ரை ஐ டெஸ்ட் எடுக்க சொன்னாங்க. ஏன்னா ட்ரை ஐ டெஸ்ட்லாம் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். பிளஸ் நம்மளுடைய கார்னியாவோட திக்னஸ் எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறதுலாம் நம்மளுக்கு தெரியணும். ஏன்னா அது தெரிஞ்சாதான் அந்த லேசிக் வந்து நம்மளுக்கு பண்றதுக்கு ஃபீஸிபிளா இல்லையா அப்படிங்கறதெல்லாம் வந்துட்டு டாக்டரால் அசஸ் பண்ண முடியும். ஸோ அந்த பேசிக் செக்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் டெஸ்ட் பண்ணாங்க. தென் டாக்டர் நிர்மல் ஃபெட்ரிக் சார், ஸோ வி ஆர் இன் சேஃப் ஹேண்ட்ஸ். நம்ம வந்து நிர்மல் ஃபெட்ரிக் சார்கிட்ட நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் தான் நான் மீட் பண்ணேன். அப்போ வந்து சார் வந்து எல்லா டீடைல்ஸ் எல்லாமே செக் பண்ணிட்டு சார் வந்து சொன்னாங்க, நீங்க வந்து உங்களுக்கு இந்த பவர் எல்லாமே இருக்கு, இந்த ட்ரீட்மெண்ட் இருக்கு அப்படிங்கிறது எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அந்த ப்ரொசீஜர் எப்படி இருக்கும் அப்படின்னு எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அண்ட் மோரோவர் பீப்புளுக்கு வந்து என்ன அப்படின்னா, நம்ம எப்போதுமே கிளாஸ் அப்படிங்கிறத நம்ம சூஸ் பண்ணிடுறோம். அது வந்து லோ காஸ்டா இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சூஸ் பண்ணிடுறோம். பட் அந்த கிளாஸ் யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது லைஃப் லாங் அது ஒரு டைம் எங்கேயாவது மிஸ் ஆனாலோ அல்லது விழுந்துருச்சுனாலோ உடஞ்சிருச்சுனாலோ அது நம்மளுக்கு அது இல்லை அப்படின்னா நம்மளுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும் அப்படிங்கிறது இந்த ஸ்பெக்ஸ் யூஸ் பண்ணவங்களுக்கு தான் அது தெரியும். ஸோ அது என்னால ரொம்ப ஃபீல் பண்ண முடிஞ்சது. ஸோ அப்போ நான் வந்து சரி இது நம்ம லேசிக் பண்ணிக்கலாம், விச் இஸ் நதிங் பட் ஒரு 1/2 hour to 1 hour ப்ரொசீஜர் மேக்ஸிமம். அதாவது ப்ரொசீஜர் வந்து ஈச் ஐ 10 to 15 minutes ஃபார் one eye 10 minutes and the other eye is 10 minutes. That depends on the patient. Maybe அது கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கலாம். எனக்கு வந்து 15 minutes மேக்ஸிமம் ஆச்சு. ஸோ 15 minutes மேக்ஸிமம் ஆச்சு அப்படின்ன உடனே அது எனக்கு ப்ரொசீஜர் பண்ண மாதிரியே தெரியல. அவ்வளோ ரொம்ப சிம்பிளா இருந்தது. பிளஸ் அது முடிஞ்சதுக்கு அப்புறம்
அவங்க சொல்ற ப்ரொசீஜரை நம்ம ஆஃப்டர் ப்ரொசீஜர் அதாவது நம்ம கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும். ஏன்னா நம்ம ஐ வந்து ட்ரை ஆயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவங்க டிராப்ஸ் 1 hour once கொடுக்க சொல்றாங்க. ஸோ அதை நம்ம ப்ராப்பரா ஃபாலோ பண்ணிருக்கோம். அதை பண்ணினோம் அப்படின்னா நம்மளுடைய வந்து விஷன் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. நான் கிட்டத்தட்ட என்னுடைய 7th ஸ்டாண்டர்ட்ல இருந்து நான் வந்து ஸ்பெக்ஸ் போட்டுட்டு இருக்கேன். ஸோ இப்போ நான் வந்து ஸ்பெக்ஸ் இல்லாம இருக்கேங்கும் போது எனக்கு எவ்வளோ ஹாப்பியா இருக்கு அப்படிங்கிறது which can't be described in words. அதை வந்து ஃபீல் பண்ணாதான் அவங்களால தெரியும். ஸோ ப்ளீஸ் யூ கேன் ஆப்ட் ஃபார் லேசிக் அண்ட் அது வந்து உங்களோட லைஃபுக்கு வந்து ரொம்ப லைஃப் சேஞ்சிங்காக இருக்கும். நான் வந்து மயோபியா ப்ராப்ளம்னால ஸ்பெக்ஸ் லென்ஸுன்னு தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். பட் ஆனால் அது வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இல்லை, ரொம்ப டிஸ்கம்ஃபர்ட்டாக இருந்தது. சரி சொல்லிட்டு வேறு ப்ரொசீஜர் பெர்மனன்ட் சொல்யூஷன் பார்க்கும்போது லாசிக் கன்சல்ட் பண்ணாங்க. நான் வந்து நிர்மலா ஹாஸ்பிட்டலில் தான் பார்த்துட்டு இருக்கேன். பட் இவங்களோட கிளினிக் ஒன்று இருக்குது, அங்கே பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் அவங்க சஜஸ்ட் பண்ணி ஹாஸ்பிட்டலுக்கு வந்தேன். இங்கே வந்தோன்னே ஃபர்ஸ்ட் டைமே வந்து எல்லாரும் நல்லா கைட் பண்ணி ப்ரோஸ் கான்ஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாமே கிளியராக சொன்னாங்க. அதுக்கப்புறம் சரி ஓகே பண்ணலான்னு டிசைட் பண்ணிவிட்டு ஒரு 2 months முன்னாடி இங்கே தான் பண்ணேன். ஸோ ப்ரொசீஜர் எல்லாமே பார்த்தீங்கன்னா சும்மா வந்தோம் போனோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணாமல் எல்லாமே ரொம்ப கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணது. ஸ்டாஃப்ஸுமே வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்தாங்க. ஸோ இப்போ இந்த கோவிட் இஷ்யூஸ்லாம் இருக்குது. ஸோ அந்த சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் அதெல்லாம் எப்படின்னு பயந்தப்போ இப்போ உள்ளே பார்த்தாலே வந்து எல்லாமே ரொம்ப ஆர்கனைஸ்டாக நீட்டாக மெயின்டைன் பண்ணிருந்தாங்க. இப்போ உள்ளே வர்றதுலேருந்து இப்போ வந்து ஒரு சின்ன ஹேண்ட் வாஷாக இருக்கட்டும் எல்லாமே வந்து ஒரு எல்லாத்துலேயுமே ஸ்டெப்ஸ் எடுத்து ரொம்ப ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ வந்து ரொம்ப ஹேசில் ஃப்ரீயாக இருந்தது எல்லா டோட்டல் ப்ரொசீஜருமே. அதுக்கப்புறம் ஸ்டாஃப்ஸ் பார்த்தா எல்லாருமே ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்தாங்க. எல்லாருமே வந்து ரொம்ப சாஃப்டாக டீல் பண்ணுறது. அப்புறம் மெயினாக சொன்னோன்னா வந்து தமிழ்ச்செல்வின்னு சொல்லிட்டு ஒரு அக்கா இருக்காங்க. அவங்க வந்து பர்சனல் நம்பர் எல்லாமே கொடுத்தாங்க. நான் எப்போ டவுட்னாமே கால் பண்ணுன்னு சொல்லிட்டு நான் பண்ணும்போது எல்லாமே அவங்க எடுத்து நான் என்ன டவுட் கேட்டாலும் எல்லாத்தையுமே கிளியர் பண்ணிவிட்டு ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்தாங்க. ஸோ வந்து இப்போ விஷயமே பண்ணதுக்கப்புறம் வந்து இப்போ எனக்கு விஷயமே எந்த ப்ராப்ளம் இல்லை, ரொம்ப பெருசாக டிஃபிகல்ட்டிஸ்லாம் எதுவுமே இல்லாமல் இப்போ ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கேன். டாக்டர் பார்த்தா நான் வந்து நிர்மல் சார் கிட்ட தான் பார்த்துட்ருக்கேன். அவரோட மெத்தடுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக தான் அவர் டீல் பண்ணுவார், ரொம்ப சாஃப்டாக. இப்போ என்ன டவுட் கேட்டாலுமே அவருமே ஃபர்ஸ்ட் நம்ம கேட்க வேணாம், அதுக்கு முன்னாடி அவருமே வந்து எல்லாம் என்னென்ன எப்படி ஆப்ரேஷனுக்கு முன்னாடியே பண்ணால் என்னென்ன ப்ரிகாஷன்ஸ் எடுக்கணும் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணார். எவ்வளோ நாள் ரெக்கவரி இருக்கும், உடனே இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவருமே வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக தான் இருந்தார். ஆப்ரேஷன் அப்பவுமே வந்து எந்த ஒரு நர்வஸ்னஸ் இல்லாமல் வந்து கூலாக நம்மளோட நல்லா மெயின்டைன் பண்ணி அப்போயுமே ஆப்ரேஷன் டைம்மே வந்து கூட இன்ட்ராக்ட் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்லியாகவே இருந்து ஸோ ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது அவர் கூட. என்னோட நேம் வந்து கமலஹாசன். நான் வந்து வண்டலூர்லேருந்து வந்திருக்கேன். எனக்கு வந்து ஒரு 10th 12th இருந்தே வந்து கண்ணாடி போடுற இஷ்யூ இருந்தது. ஆனால் நான் கண்ணாடிலாம் போட்டதில்லை. 10th 12th ஸ்கூல் போனதுனால கண்ணாடிலாம் போட்டதில்லை. காலேஜ் போகும்போது கண்டிப்பாக போட வேண்டிய இது ஒரு சுச்சுவேஷன். ஆனால் எனக்கு கண்ணாடி போட இஷ்டம் இல்லாததுனால கான்டாக்ட் லென்சஸ் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். 4 years வந்து கான்டாக்ட் லென்ஸ் காலேஜ் முடிக்கிறவங்களும் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து ரெகுலர் செக்கப்புக்காக வந்து ஹாஸ்பிட்டல் வந்து வந்திருந்தேன். இருக்கும்போது வந்து அவங்க சொன்னாங்க அவங்க எல்லாம் நார்மலாக இருக்குது, நீங்கள் வந்து ஏன் ரெசிக் பண்ணிக்கூடாது, அது பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து கான்டாக்ட் லென்சஸ்லாம் யூஸ் பண்ணாங்கன்னா 24 hours பண்ண நல்லா தெரியும். கான்டாக்ட் லென்சஸ் வந்து 8 hours மேலே போட்டிங்கன்னா ஒரு மாதிரி அரிப்பு இருக்கும். அப்புறம் வந்து தூங்க முடியாது. மெயினாக பைக் ஓட்டினீங்கன்னா சைடில் போயிடும் லென்சஸ், நிறைய இஷ்யூஸ் இருந்தது. சரி அதனால் வந்து லேசிக் வந்து சஜஸ்ட் பண்ணாங்க. அதனால் வந்து சரி என்ன ப்ரொசீஜர்னு கேட்டோம். மேபி 1 day ப்ரொசீஜர் தான் சொன்னாங்க. சரின்னு வந்து சர்ஜரி வரைக்கும் வந்து லென்ஸு எதுவுமே யூஸ் பண்ணாமல் வந்து இருந்தேன். அதுக்கப்புறம்
என் பேர் பவித்ரா. நான் வந்து நிர்மல் ஐ ஹாஸ்பிட்டல் வந்து சூஸ் பண்ணதுக்கு காரணம் எனக்கு லாசிக் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. எனக்கு வந்து முக்கியமாக வந்து என்னோட கரியர் பொறுத்த வரைக்கும் நான் மிலிட்ரி அப்படிங்கிற ஒரு இதை வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு அதில் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருந்தது. பிகாஸ் ஐ வாஸ் வேரிங் ஸ்பெக்ஸ். அது எனக்கு ரொம்ப மைனஸ் பாயிண்டாக தெரிஞ்சதுனால நான் அதை ரிமூவ் பண்ணணும்னு நினச்சேன். என்னோட மிலிட்ரி கெரியருக்காக அவங்க கொடுத்த எனக்கு கைட்லைன்ஸ் படி எனக்கு ஸ்பெக்ஸ் வந்து ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட் வரைக்கும் தான் இருக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ எனக்கு கண்டிப்பாக லாசிக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணோம். இந்த ஹாஸ்பிட்டல் சூஸ் பண்ணதுக்கான எங்களோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்க ஐ டாக்டர், அவங்களே வந்து எங்களுக்கு சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ நாங்கள் இந்த ஹாஸ்பிட்டல் சூஸ் பண்ணி இந்த டாக்டர் எல்லாருமே பார்த்தோம். இங்கே மொத்தம் 3 டாக்டர் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவங்க 3 பேருமே ரொம்ப கைண்டாக இருக்காங்க. அண்ட் இங்கே இருக்கிற நர்சஸ் எல்லாருமே வந்து ரொம்ப கூலாக இருக்காங்க. அண்ட் தே ஆர் வெரி பொலைட் டு அஸ் அண்ட் தே ட்ரீட் வெரி நைஸ்லி. எனக்கு என்ன சொல்லணும்னா தி மெயின்டெனன்ஸ் ஆஃப் த ஹாஸ்பிட்டல் இஸ் வெரி சேஃப்லி. பிகாஸ் எல்லாமே கொரோனாக்காக வந்து ப்ரிகாஷன் எடுத்து டெம்பரேச்சர் செக் பண்றது, ஹேண்ட் வாஷ் எல்லாமே இருக்கு. ஸோ இட்ஸ் வெரி சேஃப் டு கம் ஹியர். அண்ட் நம்மளை வந்து பாதுகாக்கிறதுக்கு நம்மளுக்கு இவ்வளோ இருக்கும்போது நம்ம வந்து தைரியமா இங்க வர முடியும். ஸோ இந்த லாசிக் பண்ணதுனால எனக்கு இப்போ வந்து நல்லாவே கண்ணு தெரியுது. அண்ட் இப்போ எனக்கு பாயிண்ட் வந்து ரொம்பவே குறைஞ்சிருக்கு. எனக்கு 4 சம்திங் பாயிண்ட் இருந்துச்சு. இப்போ எனக்கு 0.5 தான் இருக்கு. அண்ட் இன்னும் குறையும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லியிருந்தாங்க. ஸோ இட்ஸ் வெரி நைஸ் ஹாஸ்பிட்டல். இப்போ இந்த மிலிட்ரி அண்ட் அஃப்கேட் இல்லை நேவிக்கு போறவங்க இந்த மாதிரி டாக்டர்ஸ் கிட்ட போகணும் அப்படின்னு சொன்னா நம்ம நிர்மல் ஐ ஹாஸ்பிட்டலோட அந்த 3 டாக்டர்ஸுமே வந்து நம்மளுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுவாங்க. பிகாஸ் தே ஆர் வெரி எஃபிஷியன்ட் அண்ட் தே நோ அபவுட் திஸ் ஃபீல்ட் வெரி நைஸ்லி அண்ட் தே ட்ரீட் அஸ் அக்கார்டிங் டு த வே த மிலிட்ரி, நேவி அண்ட் டிஃபென்ஸ் சம்திங் தே எக்ஸ்பெக்ட் அஸ் டு பி. அதாவது நம்ம வந்து எப்படி இருக்கணும்னு அவங்க எதிர்பார்க்கறாங்களோ அதுக்கேற்ற மாதிரியே வந்து நம்மள வந்து டாக்டர்ஸ் வந்து நம்மளுக்கு மாத்தி கொடுக்கறாங்க. ஸோ நம்மளுக்கு பிடிச்ச மாதிரியும் இருக்கு, அதே மாதிரி நம்மளுக்கு தேவைப்படுறதும் கண்டிப்பா நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ டாக்டர்ஸ் எல்லாருமே வந்து ரொம்ப எஃபிஷியன்டா கரெக்டா வந்து நம்மளுக்கு எல்லாமே பண்ணி தராங்க. இப்போ இந்த ஃபீல்ட் அதாவது டிஃபென்ஸ் வந்து சூஸ் பண்றவங்க நம்ம வந்து 3 இது இருக்கு, 3 ஸ்டெப்ஸ் தாண்டி தான் போகணும். ஸோ நம்மளுக்கு கடைசியா தான் வந்து எப்பவுமே மெடிக்கல் வைப்பாங்க. நம்ம வந்து முன்னாடியே வந்து மெடிக்கல் வந்து ஃபிட்னஸ்க்கு கரெக்ட் ஆயிட்டோம்னா நம்மளுக்கு வந்து மெடிக்கல்ல வந்து பாஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த ஹாஸ்பிட்டல் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு அவங்க ட்ரீட் பண்ற விதம் எப்பவுமே பெஸ்டா இருக்கு. அதே மாதிரி நம்மளுக்கு வந்து அதாவது நம்ம எந்த பாதையில போகணும் அப்படிங்கறது வந்து கரெக்டா அவங்க வந்து கணிச்சு சொல்றாங்க. அதாவது அவங்க வந்து பினான்சியலாவும் வந்து பாக்குறது இல்ல, அதே மாதிரி நம்மளுக்கு இது பண்ணா கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா நம்மளுக்கு கைடிங் பண்றாங்க. பிளஸ் நம்மளுக்கு வந்து மற்ற ஹாஸ்பிட்டல்ஸ் பார்க்கும்போது இந்த ஹாஸ்பிட்டல்ஸ்ல வந்து கண்டிப்பா வந்து மெடிக்கல் காஸ்ட் வந்து கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. என்னோட பேர் ஸ்ரீராம். ஸோ ஐ எம் கமிங் ஃப்ரம் குரோம்பேட், சென்னை தான், இங்கே தான். ஸோ நான் வந்து என்னோட ஆல்மோஸ்ட் 15 to 16 இயர்ஸாக ஐம் லைக் வேரிங் தீஸ் கிளாஸஸ் பிஃபோர் ஆப்ரேஷனுக்கு முன்னாடி. ஸோ எனக்கு மெனி டிஃபிகல்ட்டிஸ் இருந்தது இந்த இதில். லைக் ஐ கான்ட் கோ ஃபார் எனி ஒரு ஸ்விம்மிங் போனோன்னா ஐ கான்ட் லைக் கோ விதவுட் கிளாஸஸ். ஸோ கிளாஸஸ் இருந்தாலும் பிரச்சனை, இல்லைனாலும் பிரச்சனை. ஏதோ ஒரு தீம் பார்க் போகிறோம், இல்லைனா லைக் ஏதோ வாட்டர் ரிலேட்டட் கேம்ஸ் வேர் யூ கேன் கோ அண்ட் வேர் யூ ஹாவ் டிஃபிகல்ட்டிஸ், அந்த மாதிரி சுச்சுவேஷன்லலாம் வந்து உங்களுக்கு வந்து கிளாஸஸ் இல்லை அப்படின்ற இருந்தால் நல்லா இருக்குமே, கிளாஸஸ் இல்லாமல் இருந்தால் நல்லா இருக்குமேன்ற ஒரு தாட் வரும். அண்ட் எனக்கு இது டிஃபிகல்ட்டிஸ் நிறையவே இருந்துச்சு. லைக் ஈவன் இப்போ கொரோனா வந்ததுக்கப்புறம் மாஸ்க் போடுறப்போ லைக் ஹேசி விஷன்ஸ் கிளாஸஸ் இருக்கிறதுனால. ஸோ ஆஃப்டர் தட் எனக்கே ஒரு தாட் இருந்தது, ஓகே ஆஃப்டர் 21 ஐ ஹேட் அ பிளான் ஆஃப் டூயிங் திஸ் சர்ஜரி ஆஃப்டர் 21. பட் ஸ்டில் நான் பண்ணதுக்கப்புறம் என்னோட ஃபேமிலி டாக்டர் நான் விசிட் பண்ணதுக்கப்புறம் ஹீ சஜஸ்டட் மீ நிர்மல் சைட் கேர். ஸோ அதுக்கப்புறம் டாக்டர் நிர்மல் டாக்டர் இங்கே வந்து செக் பண்ணேன். ஸோ வி ஹேட் ப்ரிலிமினரி டெஸ்ட் விச் நீட்ஸ் டு பி டன். அந்த டெஸ்ட் வந்து வித்தின் அ டே வந்தோடனே ஐ ஹேட் லைக் best warm welcome from all the doctors, nurses as well as இங்கே ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருமே. they were so kind.
ஸோ அதுக்கப்புறம் என்னோட ப்ரிலிமினரி டெஸ்ட் முடிஞ்சதுக்கப்புறம் ஐ ஹேட் லைக் டேட்ஸ் டு பி சஜஸ்டட், லைக் எந்த டேட் உங்களுக்கு வேணும் ஆப்ரேஷனுக்கு. ஸோ ஆஸ் ஏர்லி as possible என்னோட தாட். ஸோ வித்தின் 3 days எல்லாமே முடிஞ்சது. சர்ஜரி வாஸ் வெரி பெயின்லெஸ், நோ பெயின் as it is a LASIK, அது பெயினே கிடையாது. And I would suggest everyone to do who wants to be like free of glasses, and I must, because like ungalke theriyum as a like more years of like wearing glasses enakku theriyum like how it would be painful. So if you are like having the same pain, I would suggest you to undergo this surgery as it is painless, as well as like it's a very easy procedure. I went in like theater at 10 a.m. and came out at 10:30 a.m. and I could see the world without the glasses. So thanks to Nirmal Eye Care. ஹலோ, என் பேர் ஆகாஷ். நான் மதுரையிலேருந்து வரேன். நான் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போதுலேருந்தே கண்ணாடி போட்டிருக்கேன். எனக்கு வந்து 1.75 பவர் இருந்துச்சு. கண்ணாடி போடுறது ரொம்ப டிஃபிகல்ட்டான டாஸ்காக இருந்தது. விளையாடும் போது, தூங்கும்போது கரண்டி வச்சிடும். பட் இருந்தாலும் ரொம்ப டிஃபிகல்ட்டான டாஸ்காக இருந்துச்சு. வேர்க்கும் போது கூட கண்ணாடி ஃபுல்லாக ஃபாக் அடித்து ஒரு கூலிங் பிளேஸ்லேருந்து வெளில வரும்போது ஃபுல்லாக ஃபாக் ஆகி ரொம்ப இரிட்டேஷனாக இருந்துச்சு. நாங்கள் சின்ன வயசுலேருந்தே நிர்மல் ஹாஸ்பிட்டல்ஸில் தான் காட்டிகிட்டு இருக்கோம். இது எங்கள் ஃபேமிலி ஹாஸ்பிட்டல் மாதிரி. நிர்மல் சார் நல்லா தெரியும். சார் நீங்கள் 18 years ஆனதுக்கப்புறமா லாசிக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சஜஸ்ட் பண்ணாங்க. ஸோ ஆரம்பத்தில் லாசிக்னால் கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு, ஏன்னா கண்ணுனால. அப்புறமா பண்ணிட்டோம். இப்போது பண்ணி 5 days ஆச்சு. ஸோ இப்போது பண்ணதுக்கப்புறமா கண்ணாடி இல்லாமல் ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும். எல்லாமே டிஸ்டன்ஸ் எல்லாமே க்ளீனாக தெரியுது. லெட்டர்ஸ்னால் கண்ணாடி போகிறதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்கு, நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியுது. ஸோ லாசிக் எல்லாருக்குமே சஜஸ்ட் பண்ணலாம். ரெண்டாவது இங்கே ஹாஸ்பிட்டலில் நல்லா கவனிச்சுக்கிட்டாங்க. மெயினாக தமிழ் செல்வி அக்கா தான் பார்த்துக்கிட்டாங்க. அவங்க எப்போ கால் பண்ணாலும் எடுத்தாங்க, எல்லா இன்ஃபர்மேஷனும் கொடுத்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். மூணாவது நிர்மல் சாருமே ரொம்ப நல்லா ஆப்ரேஷன் பண்ணியிருந்தாங்க. ஹலோ, என் பேர் ருக்ஷனா. நான் என்னோட கசின் தான். ஆக்சுவலி நான் 3rd ஸ்டாண்டர்ட்லேருந்தே கண்ணாடி போட்டுட்ருக்கேன். ஃபர்ஸ்ட்டு நிர்மலில் தான் எனக்கு செக் பண்ணி பவர் இருக்குன்னு சொன்னாங்க. பை பர்த்டே எனக்கு இருந்திருக்கு, பட் நாங்கள் கவனிக்கல. அதனால எனக்கு -4.5 வந்துருச்சு அப்போவே. ஸோ அப்போலேருந்து நான் நிர்மல் ஹாஸ்பிட்டல் தான் கண்ணாடி போட்டுட்ருக்கேன். 18 years ஆனாலே எனக்கு டாக்டர் சஜஸ்ட் பண்ணாங்க லேசருக்கு. பட் எங்களுக்கு பயமாக இருந்ததுனால அப்போ எங்களுக்கு நாங்கள் பண்ணலை. இப்போ நான் பிஇ முடிச்சுட்டு ஐடி ஃபீல்டில் போனப்பறம் எனக்கு கண்ணாடி ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருந்தது. எங்கே போனாலும் அது போட்டுட்டு போகிறது, ஒர்க் பண்ணாலும் அது போட்டுட்டு ரொம்ப ட்ரை ஆகிடுது கண்ணு. ஸோ அதனால் லேசர் பண்ணிடலாம் டாக்டர், அது ஒன்றும் பெரிய இது கிடையாது, 10 minutes வேலை தான், அது அவ்வளோ பெயினும் இருக்காது அப்படின்னு சொன்னாங்க. அதேமாரி டாக்டரும் ரொம்ப ஈஸியாக பண்ணிட்டாரு. நானும் பயந்துட்டே இருந்தேன் ரொம்ப உள்ளே போகும்போது. ஆனால் ஒரு 20 minutesல எனக்கு 2 கண்ணையும் பண்ணி அவர் பேசிகிட்டே பண்ணி முடிச்சு அனுப்பிச்சிட்டாரு. ஸோ எனக்கு இப்போது ரொம்ப நான் ஃப்ரீயாக ஃபீல் பண்ணுறேன் கண்ணாடி இல்லாமல். நான் சின்ன வயசுலேருந்தே கண்ணாடி போட்டுட்டு இருக்கறனால இப்போ எனக்கு ரொம்ப ஹாப்பியாகவும் இருக்கேன், ஃப்ரீயாகவும் இருக்கேன். ஸோ நான் நிர்மல் டாக்டர் தான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லுவேன். அதேமாதிரி இங்கே எங்களுக்கு ஹெல்ப் பண்ணது தமிழ் செல்வி அக்கா தான். ஸோ அவங்களுக்கும் நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஸோ நீங்கள் யாராக இருந்தாலும் ஃப்யூச்சரில் இனிமேல் யார் பண்ணுனாலும் நிர்மல் டாக்டர்கிட்ட கேட்டு கன்சல்ட் பண்ணி பண்ணுங்கள். அவர் ரொம்ப நல்லா பண்ணுறாரு. இன்னொரு விஷயம் இவங்களுக்கு சிலிண்ட்ரிக்கல் பவர் அண்ட் ஸ்பெரிக்கல் பவர் ரெண்டுமே இருந்துச்சு. ஸோ ஒரு 10 years முன்னாடிலாம் லாசிக்னா ஃபஸ்ட்டு ஸ்பெரிக்கல் பண்ணிவிட்டு அடுத்தது சிலிண்ட்ரிக்கில் கரெக்ட் பண்ணுவாங்க. இப்போ உள்ள டெக்னாலஜி படி ஒரே செட்டிங்லேயே ஒரே ஷாட்லேயே 2 கரெக்ஷனையும் சரி பண்ணி அனுப்பிச்சிட்டாங்க. அது ரொம்ப டைம்லாம் எடுத்துக்கல, ஒரே டைம் தான் 20 minutes தான், 2 கண்ணுக்குமே 20 minutes தான் ஆச்சு. ஸோ இப்போ நான் ரொம்ப ஃப்ரீயாக இருக்கேன். 5 daysக்கு அப்புறம் ஒரு 2 days கொஞ்சம் இரிட்டேட்டிங்காக இருந்தது. அதுக்கப்புறம் இப்போ ரொம்ப நான் ஃப்ரீயாக இருக்கேன். எனக்கு எல்லா விஷயமும் நல்லா தெரியுது. We are now happy. என் பேர் அலெக்ஸ், மனைவி பேர் சங்கீதா. நாங்கள் மணிவாக்கத்திலிருந்து வரலாம். இப்போ என் மனைவிக்கு கேட்ராக்ட் ஆப்ரேஷன் 2 கண்ணுலையுமே ஆப்ரேஷன் பண்ணியிருக்கிறோம். அதாவது ஃபஸ்ட்டு எப்படி இது வந்தது அப்படின்னு எங்களுக்கு
தெரிஞ்சதுன்னா ஒரு கண் பார்வை வந்து எங்களுக்கு போனது தெரியாது. ரெண்டாவது கண்ணு பார்வை வந்து மறைக்கும் போது தான் மனைவி வந்து எங்களுக்கு சொன்னாங்க, இது மாதிரி எனக்கு வந்து ஒன்றுமே தெரியல, இது மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னப்போ கூடுவாஞ்சேரியில் இருக்கிற நிர்மல் கிளினிக்கு நாங்கள் போனோம். அங்கே போய் மருத்துவர் அணுகுனப்போ மருத்துவர் சொல்லிட்டாரு, விவரம் பூரா நல்லா சொன்னாங்க, இது மாதிரி உங்கள் மனைவிக்கு கண்ணு போய் ஒரு கண்ணு பாதிச்சு 1 வருஷத்துக்கு மேலே ஆகுது. அதனுடைய பாதிப்பு 2வது கண்ணைக்கு வந்து இப்போ பாதிச்சிருக்கு. அதனால அவங்களுக்கு வந்து எந்த ஒரு இதுவுமே தெரியாத ஸ்டேஜில் இருக்கிறாங்க. நீங்கள் வந்து இமிடியட்டாக ஆப்ரேஷன் பண்ணி அந்த குறைய வந்து ரிமூவ் பண்ணால் தான் பார்வை கிடைக்கும் அப்படின்னு அங்கே சொன்னாங்க. அப்புறம் அன்றைக்கே நாங்கள் வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்தோம். அப்புறம் டெஸ்ட்டு எல்லாம் எடுக்க சொன்னாங்க. எல்லா டெஸ்ட்டும் எடுத்தோம். கொரோனா டெஸ்ட்லேருந்து எல்லா டெஸ்ட்டும் எடுத்தோம். எடுத்ததில் 2 கண்ணுமே பண்ணணும் அப்படின்ட்டாங்க. 2 கண், ஒரு கண்ணு சுத்தமாக மறைச்சிருச்சு, ஒரு கண்ணு லேசாக இருக்குது, நரம்பு பாதிப்புலாம் இருக்குது. அதனால வந்து இது எல்லாத்தையும் சரி பண்ணணும்னா ஆப்ரேஷன் பண்ணணும். ஆப்ரேஷன் பண்ணாலும் லென்ஸ் வச்சாதான் சரியாகும் அப்படின்னு சொல்லி டாக்டர் அவங்க சொன்னாங்க. அவங்க வழிமுறைப்படி சரி ஓகே டாக்டர் அது மாதிரி நான் பண்ணிக்குவோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து 2 கண்ணுமே 1 வாரம் ஃபர்ஸ்ட் கண்ணு பண்ணோம். அது முடிஞ்சு நான் கேட்டேன், எனக்கே ரொம்ப டவுட்டாக இருந்தது. ஒரு கண்ணு பண்ணி ஒரு வாரத்திலே பண்ணுனா அது பாதிப்பு இருக்குமா அப்படின்னு டாக்டர் அப்படின்னு கேட்டதுக்கு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, பயப்படாதீங்க, இப்போ டெக்னாலஜிலாம் எவ்வளோ வளர்ந்துருச்சு, நீங்கள் ஏன் பயப்படுறீங்க, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, எல்லாருமே பண்ணுறாங்க, 8 நாள்ல பண்ணுறாங்க, நீங்கள் தைரியமாக பண்ணுங்க அப்படின்னு டாக்டர் சொன்னாங்க. அது பிராரம் பண்ணுனா இன்னைக்கு வந்து பார்வை நல்லா இருக்குது. அந்த செக்கப்புக்காக இப்போ வந்துருக்குறாங்க. எனக்கு வந்து கண்ணு சுத்தமாகவே தெரியாமல் இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டேன். 2 கண்ணும் போயிடுச்சு அப்படின்னா ரொம்ப வருத்தப்பட்டு ரொம்ப ஃபீல் பண்ணேன். இன்னைக்கு என் பேர் சேகர், எனக்கு வயசு 65. நான் டூரிஸ்டில் டிரைவராக இருக்கேன். எனக்கு திடீர்னு கண்ணில் அந்த பார்வை கொஞ்சம் ரொம்ப இதாக இருந்துச்சு. நைட்டில் வண்டி ஓட்ட முடியல. ஒரு நாள் திடீர்னு எங்கள் வீட்டில் ஒரு விஷயத்துக்காக நைட்டில் 3 மணிக்கு ஓட்டிகிட்டு போகும்போது எனக்கு கண்ணில் சரியாக பார்வை எனக்கு ஐடென்டிஃபை பண்ண முடியல. வந்த உடனே செக் பண்ணுறதுக்காக கண்ணை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தேன். அப்போ தான் எல்லோரும் ரெக்கமெண்ட் பண்ணாங்க நிர்மல் ஹாஸ்பிட்டல். சரின்னு ஃபஸ்ட் டைம் வந்தேன். வந்து கண்ணெல்லாம் செக் பண்ணேன், எல்லாம் பண்ணாங்க, எல்லாம் ப்ராப்பராக பண்ணாங்க. செக்கிங் எல்லாம் வந்து ப்ராப்பராக எல்லாம் என்னென்னலாம் பண்ணணுங்கிறதெல்லாம் பண்ணி அங்கே இருக்கிற ஸ்டாஃப்ஸ்லாம் ரொம்ப சந்தோஷமாக நல்லபடியாக பண்ணாங்க. அதில் தமிழ்ச்செல்விங்கனால எனக்கு கோஆப்ரேட் பண்ணி எல்லாம் பண்ணி கொடுத்தாங்க. ரொம்ப சந்தோஷம். அப்புறம் எனக்கு ஆப்ரேட் பண்ணது வந்து டாக்டர் நிர்மல் தான் பண்ணாங்க. எல்லாத்துக்கும் அவங்க தான் பண்ணுறாங்க. ரொம்ப நல்லா இருக்கேன். ஆப்ரேஷன் 2 கண்ணும் பண்ணிட்டேன். ஒரு கண்ணு பண்ணி அடுத்த 1 வாரத்துலேயே அடுத்ததும் பண்ணிக்கலான்னாங்க. ஆனால் நான் தான் ஒரு 15 நாள் டைம் எடுத்துக்கிட்டேன். டைம் எடுத்து பண்ணி இப்போ 2 கண்ணும் ஆப்ரேஷன் பண்ணி நல்லா தெளிவாக சுத்தமாக இருக்குது. டிரைவராக இருக்கிற நீங்கள் எல்லாருமே வந்து தைரியமாக வந்து நீங்கள் எந்த ஆப்ரேஷன் பண்ணீங்க, நல்லாவே இருக்குது. நான் பண்ணிக்கிட்டத என்னோடய அனுபவத்தை தான் உங்களுக்கு சொல்கிறேன். ரொம்ப சந்தோஷம். எல்லோரும் நீங்களும் நல்லபடியாக அந்த மாதிரி குறை உள்ளவங்க வந்து பண்ணி நல்லபடியாக. ஹாஸ்பிட்டல் ரொம்ப நீட் அண்ட் க்ளீன், எந்த விதமான இதுவும் கிடையாது. நம்ம பாட்டு வந்தோமா எல்லாம் பண்ணோம்னா அதுக்கு ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் நடந்து நல்லபடியாக பண்ணி கொடுத்துட்றாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். நல்ல கண் பார்வையோட. நான் அந்த பண்ணதே இந்த கொரோனா டைமில் தான். ஆனால் அந்த ஹாஸ்பிட்டலில் உள்ளே வரும்பொழுது செருப்பு போடுறதுக்கெல்லாம் ஒரு இடம், அப்புறம் கை கழுவுறதுக்கு அந்த சானிடைசர் தனியாக கொடுத்து அதை கை கழுவி அதுக்கப்புறம் வாஷ் பண்ணிக்கிட்டு ஒரு மாஸ்க் ஒன்று வாங்கி நம்ம போட்டு அதை சிஸ்டர் வந்து நம்மளுக்கு நெற்றியில் ஒட்டி இந்த ஒட்டிருக்கிற மாதிரி ஒட்டி தான் உள்ளேயே அலோட் பண்ணுறாங்க. அப்புறம் வாங்கிட்டு அது பண்ணுறாங்க. மற்றபடி எங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த கொரோனா தொற்றுங்கிறதுக்கான எந்த வித பிரச்சனையும் இல்லாத அளவுக்கு அவங்க ரொம்ப அவேர்னஸ் இருக்காங்க. நம்ம மேலே இருக்கணும், அது நாமும் ஒத்துழைப்பு அதே மாதிரி இருக்கும். அதனால் இந்த கொரோனா டைமில் தான் நான் இந்த ஆப்ரேஷனே பண்ணிக்கிறேன். தைரியமாக பண்ணிக்கிறேன். அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்தப்ப ஒரு கண்ணாடி போட்டுக்கலாம்னு நினச்சிட்டு வந்தேன். ஆனால் டாக்டரை பார்த்த உடனே சொல்லிட்டாங்க, இல்லை ரொம்ப மோசமாக இருக்குது, நீங்கள் இப்படியே இருந்தீங்கன்னா சரியாக வராது, நீங்கள் கம்ப்ளீட்டாக வந்து செக்கப் பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்து
ஆப்ரேஷன் பண்ணிக்கிறது தான் நல்லதுன்னு சொன்னாங்க. நான் எனக்கு ஒரு சுகர் கம்ப்ளைண்ட் இருக்கிறதுனால நான் அதுலேருந்து கொஞ்சம் தள்ளி போட்டேன். ஆனால் போய் பார்த்தப்ப சுகர் குறைஞ்சிருந்தது. உடனே டாக்டர்கிட்ட சொன்ன உடனே அவங்க ஆப்ரேஷன் பண்ணிடலாம்னு சொல்லிட்டாங்க. முக்கியமாக சொல்லும் பொழுது இந்த ஹாஸ்பிட்டலில் ரொம்பவும் பிடிச்ச விஷயம் ஸ்டாஃப் எல்லாம் ஒரு பெரிய கிஃப்ட். டாப் டு பாட்டம் எல்லாருமே ஏதோ குடும்பத்தில் இருக்கிறது மாதிரிக்கு செஞ்சாங்க. இன்னொன்று என்னன்னா ஒவ்வொரு சின்ன விஷயத்தையும் கூர்ந்து கவனித்து கேட்டு நல்லா செஞ்சாங்க. அதில் ஒரு மனசுக்கு ரொம்ப திருப்தியாக இருந்தது. சார் ஆப்ரேஷன் பண்ணதுக்கு அப்புறம் 2 கண்ணுமே ரொம்ப நல்லா கிளியராக தெரியுது. இங்கெல்லாம் ஒரு படத்தை பார்த்தோம்னா அந்த படம் என்ன கலராக இருக்குது, அந்த புடவை பால்டர் அம்பாரு சாமி இதெல்லாம் பார்க்கும்போது என்ன கரை இதெல்லாம் தெரியாது. ஆனால் இப்போ நல்லா ரொம்ப ரொம்ப தெளிவாக இருக்குது, மனசுக்கு திருப்தியாகவும் இருக்குது. இப்போ கண்ணாடி போட்டுக்கிறதுக்காக இப்போ சாரை பார்த்தேன். இந்த ஹாஸ்பிட்டலில் அப் டு டேட் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே நிறையா இருக்குது. அது இருக்கிறதுனால ஒவ்வொரு விஷயத்தையும் ரொம்ப கீனாக கவனித்து ரொம்ப நல்லா செஞ்சாங்க. டாக்டரை பற்றி சொல்லணும்னா உள்ளபடியே நான் ரொம்ப சந்தோஷமாகவும் நன்றி உணர்வோடையும் சொல்லணும். அவங்க ஒரு பார்த்ததுலேருந்து ரொம்ப ஆறுதலான வார்த்தைகள், ஒன்றும் கவலைப்படாங்க, கண்ணு நல்லா சரியாயிடும், சரி பண்ணிடும் அப்படின்னு சொன்னாங்க. ஆப்ரேஷன் போது கூட நான் ரொம்ப சரியாக ஒத்துழைக்கல, கண்ணெல்லாம் வசுக்கப்பாரு அப்படி இப்படியெல்லாம் சொல்லும்போது சரியாக செய்யலை. ஆனால் அவங்க ரொம்ப அன்பாக பேசி அதெல்லாம் என்ன சொல்கிறேன், ஒன்றும் பயப்படாதீங்க, நல்லா ஃப்ரீயாக இருங்க, அதெல்லாம் என்ன கொஞ்சம் தான், வேற ஒன்றும் கவலை இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஆப்ரேட் பண்ணி இதை முடிஞ்சிட்டு இன்னும் 2 நிமிஷம் தான் அப்படி சொல்லி செஞ்சாங்க. அதை பார்க்கும்போது எப்படின்னா பெற்ற பிள்ளைய பார்த்துக்கிறது மாதிரிக்கு அப்படி என் பையன் எப்படி ட்ரீட்மெண்ட் கொடுப்பானோ என் பையன் எப்படி இருக்கா அது மாதிரிக்கு செஞ்சாங்க. ஹாஸ்பிட்டலில் இருக்கிற ஸ்டாஃப் எல்லாம் அமோகமாக இருக்கணும். மூணு மாதத்துக்கு முன்னே ரைட் சைடில் பாதை ரொம்ப கம்மியாக போச்சு, கலர் தெரியும். அது பார்த்தாலும் இந்த பேபி சாய்ச்சி நிற்கிறப்போ கருப்பாயிடுது. அது ஐடெஸ்ட் பண்ண சரியாக போயிடுன்னு சொல்லி வந்தோம். பார்த்தா 2 கண்ணையும் பழையிருக்கு. ரைட் சைடில் ரத்த கசிவு இருக்குது. அந்த ரத்த கசிவு அது பண்ணப்போ தான் இதை ஆப்ரேஷன் பண்ண முடியும் அது சொன்னாங்க. நான் சேர்ந்தோம். நேற்று ஆப்ரேஷன் ஆச்சு. இன்னைக்கு காலையில் பார்த்தா படிச்சுன்னு தெரியும். டாக்டர் சொல்கிறேன், நர்ஸு கடவுளாக தான் இது டாக்டர் இது பண்ணுறாரு. இது வேண்டிட்டு வந்தேன் நான். அப்படியே அவர் கடவுளே எனக்கு பண்ணா பழகி போச்சு. கைண்டா அது இதெல்லாம் பண்ணாரு. திறந்து பார்த்து போட்டா கண்ணாடி ஏமாற்றி நடந்துச்சு. படிச்சுன்னு தெரியுது சார். அது முன்னே இந்த பக்கம் பழகி இல்லை, மொழியாக போய் தான் இருக்கும். ஆப்ரேஷன் முன்ன நேரத்தை ஆச்சு. பார்த்தா இன்னைக்கு காலையில் பார்த்தா I want to give you certain general information on patient care at Nirmal's Eye Clinic. I came here 3 years back to have my cataract operation. I am 79 years old now. Then, at every stage, everything till the operation was systematic. I was taken very good care by the staff, nursing staff and others, and they guided me properly. Why I am telling all these things is, I had some bad experience at USA when I visited. Twice I had to seek medical aid. I could not get appointment immediately, being a visitor. Then, by the time I got the appointment, the doctor, he could not spare even 10 minutes of time to know my problem.
And then I was showing my medicines at India. But unfortunately, they did not recognize it. They gave their own medicine. The cost of the medicine is, for the same medicine for 10 rupees, the cost of the equivalent medicine will be 200, 500, etc. in dollars. So it will be very difficult for any visitors. Even if one is covered by insurance, they may not be able to give, the insurance company won't compensate. They will be raising so many objections. This is a problem not only faced by me, but everyone who is visiting. But many of the US people, being citizens, they are covered under insurance. It is one thing. Two, here in Chennai, I am able to talk to my doctor frequently. Whenever I have got some small doubt, I phone or I visit or I consult the nursing staff. They are able to give me clarification. But that it will be very, very, very difficult. Why I am telling is, the service, medical service at India is excellent. Especially in Nirmal's clinic, they are doing an excellent job. Even though it is a COVID time, I am really highly impressed by the sanitary, cleaning, everything being done by them. So, without any fear of contamination, I am able to visit here. This is the one thing. To conclude, I would like to tell that there is another factor. That is not only getting an appointment, but undergoing various investigation tests. And all the tests won't be given at the same time. One has to wait for that particular specialist to come. So, when I go to get some relief for immediately, unfortunately, the time lag being important, I am not able to get it immediately. So, that factor also we have to take into account. In Chennai, especially in Nirmal's or any other hospital, what happens is, they are able to cut off the time, they know whom to give immediate medicine and they take care of it. One need not bother about it. So, we are greatly relieved. So, that factor I want to tell you. Here, there is no delay. அதன் பிறகு இப்போ ஆப்ரேஷன் பண்ண பிறகு நல்லா தெளிவாக இருக்குது, கிளாரிட்டியாக இருக்குன்னு சொல்லலாம். இங்கே எல்லாரும் நல்லா பொறுப்பாக வேலை பார்க்குறாங்க, ரொம்ப அன்பாக கவனிக்கிறாங்க, சரியான நேரத்துக்கு எல்லாரும் சரியான வேலை பார்க்குறாங்க, ரொம்ப பொறுப்பாக இருக்காங்க, ரொம்ப மனசுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. செலவும் குறையுன்னு சொல்லலாம் மற்ற ஆஸ்பத்திரியை விட. அதனால தான் நான் இங்கே வந்தேன். ஏற்கனவே நான் இங்கே வந்திருக்கிறேன். ஆனால் இப்போ அதை விட ரொம்ப அருமையாக இருக்குது. நல்ல பொறுப்புள்ள டாக்டர்ஸ், சிஸ்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க. நல்ல கவனமாகவும் கவனிக்கிறாங்க. இந்த சர்வீஸ் எனக்கு பிடிச்சிருக்கு, நல்லா இருக்கு. கேட்ராக்ட் இருந்ததுனால எனக்கு பார்க்கறதுக்கு நிறைய ப்ராப்ளம் இருந்து, ஸ்பெக்ஸ் இருந்துட்டு கூட சரியா பார்க்க முடியல. இப்போ ஆப்ரேஷன் ஆனதுக்கப்புறம் நல்லாவே இருக்கு. ஹலோ, என்னோட பேர் வந்து ஜெயஹரிணி. நான் வந்து கூடுவாஞ்சேரியிலேருந்து இங்கே வந்திருக்கேன். ஆல்மோஸ்ட் 2006 நான் கிளாஸஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட பவருமே வந்து -6.5 கிட்ட இருந்துச்சு. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்தே வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ்லாம் லேசிக் பண்ணி கேள்விப்பட்டு நானும் இது வந்து பண்ணணும்னு ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். பட் வந்து ரீசெண்டாக லாஸ்ட் டைம் வந்துட்டு என்னோட ஐ டெஸ்ட் பண்ணும்போது நிர்மல் சைக்கிள் கூடுவாஞ்சேரியில் பண்ணேன். அவங்க கிட்ட இருந்து தான் வந்து இங்கே தாம்பரம் பிரான்ச் வந்து கேள்விப்படவும் செஞ்சேன். ப்ரொசீஜர் வந்து ரொம்பவே சிம்பிள். இன்ஃபேக்ட் நேற்றுக்கு தான் நான் பண்ணேன். இன்னைக்கு அகைன் வந்துட்டு ஃபாலோ அப்காக இன்னைக்கு இங்கே வந்திருந்தேன். எனக்கு வந்து ரொம்ப வருஷம் கழிச்சு நான் வந்துட்டு ஸ்பெக்ஸ் இல்லாம பாக்குற எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கிடைச்சது. உண்மையாவே ரொம்பவே ஹாப்பி, ரொம்பவே சாட்டிஸ்ஃபைட் இன்ஃபேக்ட். அண்ட் இது வந்து முன்னாடி எனக்கும் வந்து நிறைய பேர் இப்ப பயப்படுற மாதிரி எனக்கும் நிறைய நர்வஸ்னஸ், ஆங்ஸைட்டி இருந்துச்சு. பின்னாடி வந்து இம்பாக்ட்ஸ் எப்படி இருக்கும் அதெல்லாம் வந்து நானும் பயந்தேன். பட் ஆனா அதெல்லாம் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் வந்து ப்ராப்பர் ரெஸ்ட், டாக்டர் சொல்ற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து ப்ராப்பரா ஃபாலோ பண்ணாலே எல்லாமே கரெக்டா இருக்கும். அண்ட் ஜஸ்ட் ஹாஃப் அன் ஹவர் ப்ரொசீஜர் தான். ரொம்ப ரொம்ப பெயின்ஃபுல்லாம் கிடையாது. டாலரேட் பண்ற அளவுக்கு பெயின் தான் இருக்கும். ஸோ வந்து தாராளமா வந்து யங் ஜெனரேஷன் வந்து இதை வந்து ஃபாலோ பண்ணலாம். அண்ட் ஹாஸ்பிட்டல்லையுமே வந்து நான் சாட்டர்டே தான் ஃபர்ஸ்ட் டைம் இங்கே வந்தேன்.
வந்ததுலேருந்தும் அண்ட் சர்ஜரி பண்ற வரைக்குமே வந்து ப்ராப்பர் கைடன்ஸ் இருந்துச்சு. டாக்டருமே ரொம்பவே வந்து காம், ஒவ்வொரு ஸ்டேஜ்லயுமே வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துக்கிட்டே இருந்தாரு. அண்ட் ரொம்ப பேஷண்டோட கொஸ்டின்ஸுக்குமே சரி ப்ராப்பரான கைடன்ஸ் கரெக்டா இருந்தது. அண்ட் நர்சஸ்மே வந்து ரொம்பவே வந்து டெஸ்ட் எடுக்கிறதுல இருந்து எல்லா விஷயத்துமே ப்ராப்பரா கைட் பண்ணாங்க. ரொம்ப பொறுமையா ஹேண்டில் பண்ணாங்க. எல்லா விஷயத்துலயுமே ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்துச்சு. ஐ எம் வெரி சாட்டிஸ்ஃபைட் வித் தி ப்ரொசீஜர் இன் திஸ் ஹாஸ்பிட்டல். என்னோட பேர் ஜெயந்தி. நான் மானம்பாக்கம்ல இருந்து வரேன். எனக்கு 2 கண்ணிலையும் கேட்ராக்ட் இருக்கு. ஃபர்ஸ்ட் எனக்கு தெரியல, ஒரு கீழே எறும்பு போனாலும் தெரியாது, வண்டி ஓட்டினாலும் எனக்கு வண்டி ஓட்டும்போது எதிரில் சூரியன் அப்படியே மறைக்கும் எனக்கு. சரி, ஒரு செக்அப்காக வந்தேன் சார் இங்கே இந்த ஹாஸ்பிட்டலுக்கு, கொஞ்சம் நிர்மல் ஐ ஹாஸ்பிட்டலுக்கு. ஆல்ரெடி 3 இயர்ஸ்க்கு முன்னாடியே நான் இங்கே வந்திருக்கேன். அப்போ குட்டி குட்டி எழுத்தெல்லாம் தெரியாது, இப்போ பரவாயில்ல. அதுக்கப்புறம் சரி இந்த கேட்ராக்ட் அதிகமாயிருச்சு, எங்க பண்றதுன்னு தெரியாம அதுக்கப்புறம் சரி நம்ம இங்கே ஏற்கனவே பார்த்துருக்கோம், அதனால இங்கேயே போடணும்னு சொல்லிட்டு நிர்மல் ஐ ஹாஸ்பிட்டலுக்கே நான் வந்துட்டேன். திரும்ப இங்கேயே நான் வந்து செக்அப் எடுத்தாங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ரேஷன் டிசம்பர் 22 பண்ணோம், நல்லா இருக்கு ஒரு கண்ணுக்கு. அதுக்கப்புறம் திரும்ப செகண்டா வந்து ஜனவரி 10 பண்ணாங்க. இப்போ 2மே நல்லா இருக்கு. கீழே ஒரு எறும்பு பண்ணா கூட எனக்கு தெரியாது, ஆனா இப்போ தெரியுது. எதிரில் வண்டி ஓட்டணும்னா எதிரில் வரும்போது லைட்டு ஆப்போசிட்ல வந்து அந்த லைட் எனக்கு மறைக்கும். இப்போ அதெல்லாம் இல்லை, நல்லா இருக்கு கண்ணு. இங்க இருக்க எல்லா ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே நல்லா பாத்துக்கிட்டாங்க. எல்லாம் ஆயாமல இருந்து எல்லாருமே எனக்கு கை ஆபரேஷன் பயப்படும் போது கூட எனக்கு கை பிடிச்சிக்கிட்டு என் கூடவே இருந்தாங்க. பக்கத்துல இருந்து நான் இருக்கேன் பக்கத்துல, பயப்படாதீங்கன்னு என்கிட்ட சொன்னாங்க. கை பிடிச்சிட்டு என் கூட இருந்தாங்க. நல்லா பாத்துக்கிட்டாங்க எல்லாருமே. டாக்டர் நல்லா பண்ணாங்க. 2 ஆபரேஷன், அதனாலதான் தைரியம். நான் ரொம்ப பயந்து போடி, அதனால ஃபர்ஸ்ட் ஆபரேஷனுக்கே பயந்து, 2வதுக்கு தைரியம் வரணும்ன்றதுக்காக தான் எனக்கு அந்த 10 days கிட்ட டைம் கொடுத்து எனக்கு நீங்க இப்படி வாங்கன்னு சொன்னாங்க. அதே மாதிரி வந்துட்டேன் சார். இப்ப எனக்கு நல்லா கண்ணு தெரியுது, 2 கண்ணுமே நல்லா தெரியுது. எல்லாம் பயப்படாதீங்க, நான் ரொம்ப பயந்தாங்கொழி தான். ஆனா இப்ப எல்லாரும் பயப்படாம நல்லா பாத்துக்கோங்க. எல்லாம் வந்து நல்ல தைரியமா பண்ணிக்கலாம் அந்த ஆபரேஷன். கேட்ராக்ட் பத்தி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. மிஷின் தெரப்பிக்காக வந்திருந்தேன். கன்வர்ஜன்ஸ் வீக்னஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ 10 days வர சொல்லியிருந்தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து கேட்கார்டு அது மாதிரி பேசிக் எக்ஸசைஸ்லாம் புஷ்அப் அதெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு மர்ஜ் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சு. அப்புறம் போக போக 2 or 3 days இம்ப்ரூவ்மெண்ட் ஆச்சு. ஸோ 10 daysக்கு அப்புறம் நல்லா மர்ஜ் பண்ண முடியுது. தலைவலி அந்த மாதிரி பிரச்சனைலாம் இல்லை. நிர்மல் கண் மருத்துவமனை. கண்புரை, கண்ணீர் அழுத்தம், விழித்திரை நோய்கள், கண்ணாடியின்றி பார்க்க லேசர் சிகிச்சை மற்றும் அனைத்து வித கண் சிகிச்சைகளும் பெறலாம். தமிழக அரசு பணியாளர்கள் ஓய்வூதிய மருத்துவ காப்பீடு, மெடிக்ளைம் இன்சூரன்ஸ் வசதிகள் உண்டு. குறைவான செலவில் தரமான சிகிச்சை பெற NABH அங்கீகாரம் பெற்ற 30 ஆண்டுகள் மருத்துவ சேவையில் உள்ள நிர்மல் கண் மருத்துவமனை, ஐயாசாமி தெரு, மேற்கு தாம்பரம். மதர் வந்து கேட்ராக்ட் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு 1 year பிஃபோர் வந்து தெரிய வந்துச்சு. ஸோ நாங்கள் இனிஷியலாக எப்படி அப்ரோச் பண்ணுறது என்ன ஐடியான்னு தெரியாமல் இருந்தோம். ஒரு டயபெட்டிஸ்க்காக போய் பார்க்கும்போது டாக்டர் ஹரிஹரன் தாம்பரம்ல இருக்கிறவர் எங்களுக்கு இங்கே வந்து சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க. பட் ஜென்ரலாக எல்லாருக்கிட்டையும் பேசினப்போ நாங்கள் இந்த ஹாஸ்பிட்டலை பற்றி கொஞ்சம் கேட்டிருக்கோம். சார் சொன்னதுக்கப்புறமா டேரெக்டாக வந்து இங்கே மீட் பண்ணோம். ஸோ எந்த பயமும் இல்லாமல் ரொம்ப நல்லா கேர் எடுத்து நல்லா சொன்னாங்க. ஸோ எங்களுக்கு டீட்டெயில்ஸ் தெரிஞ்சதுனால கேட்ராக்ட் வந்து இமீடியட்டாக ஒரு 2-3 days பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் லெஃப்ட் ஐ பண்ணாங்க, நல்ல ரிசல்ட் இருந்துச்சு. ஒரு 20-24 daysக்கு கழிச்சு மறுபடியும் வந்து இப்போ செகண்ட் ஹை பண்ணிட்டோம். குட் இம்ப்ரூவ்மெண்ட், அவங்களுக்கு ஐசைட் இப்போ நல்லா வந்திருக்கு. வி ஹாப்பி அபவுட் இட். நிர்மல் டாக்டர் வந்து ரொம்ப சாஃப்டாக பேசி எங்களுக்கு நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. வி ஆர் ஹாப்பி. லெஃப்ட் கண் பண்ணது ரொம்ப ஓகே ஆகிடுச்சு. இப்போ செகண்ட் வந்து 24 daysக்கு அப்புறம் செகண்ட் பண்ணிட்டோம், அதுவும் ஓகே, நல்ல ஒரு இது. Hello, I am Mrs. Sudha here. Last year, 2016, I came for a retinopathy treatment with Dr. Nirmal Kumar. Then I got my eyes injected with Avastin injection for 3 sittings, and I had 3 lasers. After that, I was fine. After 2 years, now I am undergoing dialysis for the past 1 year. அதனால என்னோட விஷன் பிளர்டா ஆக ஆரம்பிச்சது. So I came to doctor and he advised me to go for a cataract surgery because cataract form ஆயிடுதுன்னு. So according to his advice, I went for a right surgery last week, and now my right eyes vision is good,
And 2 days back, I had a surgery with my left eye. Now I am all right. Now, today I came for a review with Dr. Nirmal Kumar. Now my eyes are okay. He said you have to go for drops with eye drops for 1 month, and after that your eyes will get soon well. And the treatment, second treatment ஆரம்பிக்கும் போது it was a COVID time. But எனக்கு வந்து அதில் எந்த ஒரு ப்ராப்ளமே இல்லை. I didn't face any problem coming to this hospital because it is full of safety measures, full of follow பண்ணினாங்க. They always asked us to wear a mask continuously, and the staffs are very, 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 very kindful to us, and especially doctors' advice. It was a boost to me because I was fallen down because my vision தெரியாம இருக்கணும்னு பயந்துட்டேன். But now I'm 100% okay that I will get my vision back soon. And I wish to mention all the staffs in this nursing home. They were all very kind to me, and especially Picheli sister and Prabhavati sister and Ilakya sister and so on. All were very good to me. I heartfully thank this teamwork they have done to me for my eyes. I thank once again. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ரவிச்சந்திரன், வயசு 61. நான் ஊரப்பாக்கம் கிராமத்துலேருந்து வர்றேன். நான் ஒரு தனியார் நிறுவனத்தில் வந்து கணக்காளராக வேலை பார்த்துட்டு இருக்கேன். ஆக்சுவலாக எனக்கு கொஞ்ச நாளாக வந்து கண் கொஞ்சம் பிரச்சனையாகவே, அதாவது பார்வை கொஞ்சம் டல்லாகவே தெரிஞ்சுக்கிட்டு இருந்தது. அப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் எங்கள் ஸ்டாஃப் எல்லாத்தையுமே விசாரித்தேன். அப்போ வந்து தாம்பரத்தில் வந்து நிர்மல் ஐ ஹாஸ்பிட்டல்னு ஒன்று இருக்குது. அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு தகுந்த ஆலோசனை கொடுத்துட்டு என்ன ஏதுங்கிறது பூராத்தையுமே டயக்னோஸ் பண்ணி சொல்லிடுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதன் பேரில் வந்து நான் இங்கே வந்து முதல்ல வந்து ஒவ்வொரு இதுவும் இன்வெஸ்டிகேஷன் பண்ணாங்க. தரவாக டாக்டர்ஸ் எல்லாமே பண்ணாங்க. கண்ணில் மருந்து ஊற்றி எல்லாமே பார்த்துட்டு, கண்ணில் இப்போ வந்து புறை கிடையாது, மருந்து ஊற்றிட்டு வாங்க பார்ப்போம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஒரு 5 months மருந்து ஊற்றிட்டே வந்தேன், ஒன்றும் இது இல்லை. ஆனால் ஒரு 1 மாதத்துக்கு முன்னாடி பழையபடிக்கு எனக்கு வந்து கொஞ்சம் ரொம்ப மங்களாகவே தெரிஞ்சது கண்ணு. திருப்பி வந்து டாக்டர்கிட்ட வந்து நான் சொன்னேன் பிரச்சனையை வந்து இந்த மாதிரி இருக்குன்னு. பழையபடிக்கும் இங்கே இன்வெஸ்டிகேஷன் எல்லா இதுவுமே ஃபோட்டோ இது எல்லாமே எடுத்து பார்த்துட்டு கண்ணில் புற வந்து 8.9 அளவுக்கு 2 கண்ணுலையுமே இருக்குது. அதனால் ஆப்ரேஷன் பண்ணுறது நல்லது அப்படின்னு சொல்லி ஆலோசனை கொடுத்தாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து என்னுடைய பொருளாதார சூழ்நிலைக்கு வந்து கொஞ்சம் வந்து, அதாவது இந்த கண்ணுக்கு வைக்கிற லென்ஸ் வந்து ஒரு தடவை தான் வைக்கணும். அது வந்து லைஃப் லாங்காக இருக்கிறதுனால என்ன இவங்க சொன்ன எஸ்டிமேட்டுக்கு வந்து என்னுடைய பொருளாதார சூழ்நிலைக்கும் கொஞ்சம் பிரச்சனையாக இருந்தது. அதை நான் டாக்டர்கிட்டே சொன்னேன். டாக்டர் வந்து அதை கன்சிடர் பண்ணி எனக்கு வந்து கன்செஷன்லாம் கொடுத்து எனக்கு நல்ல முறையில் ஆப்ரேஷன் பண்ணி இப்போ வந்து எனக்கு இது பண்ணாங்க. ஒரு 15 daysலேயே வந்து எனக்கு 2வது கண்ணுக்கும் வந்து அதே மாதிரி வந்து ஆப்ரேஷன் பண்ணி இப்போ எனக்கு நல்லா இருக்குது. நான் வந்து ஆப்ரேஷன் பண்ண ஒரு 3வது நாளே வேலைக்கு வந்து வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். அதனால் இப்போ தெளிவாக இருக்குது, எந்த வித பிரச்சனையும் இல்லை. நிர்வாகத்தில் இருக்கிறது சக ஊழியர்களும் வந்து எனக்கு வந்து அவ்வளோ தொலைக்கு கவனிச்சுக்கிட்டு எனக்கு நல்ல ஒரு ஒத்துழைப்பு கொடுத்து என் கண்ணை வந்து காப்பாற்றி கொடுத்துருக்காங்க. இந்த கண்ணை காப்பாற்றி கொடுத்ததுக்கு வந்து அவர் ஐயா நிர்மல் ஐயாவுக்கும் மற்ற ஊழியர்களுக்கும் வந்து என்னுடைய நன்றியை, மனமார்ந்த நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றி, வணக்கம். என்னுடைய பேர் வந்து தட்சிணாமூர்த்தி. 4 வருஷத்துக்கு முன்னால் கண்ணில் கோளாறு இருக்குதுன்னு டாக்டர்கிட்ட நிர்மல் ஆஸ்பத்திரிக்கு வந்தேன். அவர் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு குளுக்கோமா டெஸ்ட் எடுக்கணும் உங்களுக்குன்னு சொன்னார். அப்புறம் ஒரு குளுக்கோமா டெஸ்ட் எடுத்தோம். அப்போது இனிஷியல் ஸ்டேஜாக இருந்தது. அதுக்கப்புறம் வேறு ஒரு ப்ராப்ளம்னு திரும்பவும் வந்தேன். திரும்பவும் 2, 3, 4 முறை குளுக்கோமா டெஸ்ட் எடுத்து வைத்தியம் பண்ணி அங்கே நல்லபடியாக அனுப்பி விட்டாங்க. இப்போது இந்த 4 வருஷம் கழித்து திரும்ப அது 4 வருஷத்தில் 4 முறை கண்ணாடியெல்லாம் மாற்றிருக்கு. இப்போது கண்ணாடியில் ஒரு கண்ணுக்கு ஒரு பார்வை, இன்னொரு கண்ணுக்கு ஒரு பார்வை இருக்கிறதுனால திரும்பவும் வந்து சர்ஜரி இப்போது February 24 வலது கண்ணுக்கு சர்ஜரி பண்ணோம். இப்போ திரும்ப மீண்டும் இடது கண்ணுக்கு திரும்ப March 24 சர்ஜரி பண்ணோம். இப்போ இன்றைக்கி வந்து டெஸ்ட்டுக்கு வந்திருக்கேன். டெஸ்ட்டு இன்றைக்கி நல்லபடியாக பண்ணாங்க. இது வரைக்கும் ஊழியர்களும் சரி, அது எல்லாருமே ஆஸ்பத்திரியில் நல்லபடியாக வர்ற எல்லா பேஷண்ட்டுமே கவனிச்சாங்க. அதுவும் வயசானவங்களுக்கு தனி கவனம் செலுத்தி இது பண்ணுறாங்க. நல்லா இருக்குது. கோளாறு காரணமாக எங்கள் குடும்ப டாக்டர் TN ரவிசங்கர் அவர்களிடம் சென்றேன். அவரை கண்ணை பரிசோதித்து விட்டு நீங்கள்
நிர்மல் ஐ ஹாஸ்பிட்டல் நிர்மல் டாக்டரிடம் நீங்கள் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று கூறினார். அதன் பிறகு இங்கே இந்த மருத்துவமனைக்கு வந்து பரிசோதனை செய்து கொண்டு வலது பக்கம் முதலிலும் இடது பக்கம் இரண்டாவதும் கண் பார்வை ஆப்ரேஷன் சிகிச்சை செய்து இன்று வெளியேறுகிறேன். பார்வை மிகவும் தெளிவாக நல்லபடியாக இருக்கிறது, திருப்திகரமாக இருக்கிறது. மற்றும் இங்கு பணி செய்யும் ஊழியர்கள் அனைவரும் நல்ல பணிவுடனும் நல்ல வழிகாட்டுதலும் என்னிடம் பழகினார்கள். மருத்துவர் ஐயா அவர்களுக்கும் மற்றும் உள்ள ஊழியர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஃபர்ஸ்ட் எங்கள் டாக்டர் ரெஃபரன்ஸ்க்காக இங்கே வந்திருந்தோம். வந்ததுமே வந்துட்டு ஃபுல் டெஸ்ட் எடுத்தாங்க, ஸ்கேன் பண்ணாங்க. தென் அதுக்கப்புறம் 2 கண்ணும் பண்ணணும்னு சொன்னாங்க. டேட் ஃபிக்ஸ் பண்ணாங்க, கைட் பண்ணாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. இப்போ அப்பாவுக்கு 2 பார்வையும் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ரிவ்யூ எப்போ வரணும்னு சொல்லியிருக்காங்க. ஃபாலோ பண்ண சொல்லியிருக்காங்க, இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. கோஆர்டினேஷன் ரொம்ப நல்லா இருந்தது. எல்லாருமே ஹெல்ப் பண்ணாங்க. டாக்டருக்கு ரொம்ப நன்றி, ஹாஸ்பிட்டலுக்கு நன்றி. ரகுராமன் பேர். இந்த ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து ஒரு 10 days ஒரு 15 days முன்னாடி கொஞ்சம் கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸ் வந்து கொஞ்சம் லைட்டாக தான் தெரிஞ்சுது. டாக்டர் கன்சிடர் பண்ண இந்த மாதிரி வந்து பெற இருக்குது, நீங்கள் 2 கண்ணும் வந்து ஆப்ரேட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு. ஓகே சார்னு சொல்லிட்டு உடனே அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி ஆப்ரேட் பண்ணியிருக்கேன். நல்லா டாக்டர் ரொம்ப நல்லா பண்ணுறாரு ஆப்ரேட்னா. எனக்கு வந்து ஜஸ்ட்டு அது ட்ராப்ஸ் இது பண்ணி யூஸ் பண்ணி தான் ஆப்ரேட் பண்ண போகிறேன்னு சொன்னார். அது நல்லா ட்ரீட்மெண்ட் நல்லா இருந்தது. இப்போ எனக்கு நல்ல ப்ராப்ளம் ஒன்றும் இல்லை, நல்லாயிருக்கு. ஸ்டாஃபும் நல்லா கோஆப்ரேட் பண்ணுறாங்க. எந்த இதுவும் ரொம்ப நல்லா இருக்குங்க, மெயின்டெனன்ஸும் நல்லாயிருக்கு. தேங்க்யூ. என் பேர் ராஜலக்ஷ்மிங்க. நான் சென்னை சிட்லப்பாக்கத்துலேருந்து வரேங்க. இந்த ஃபெப்ரவரி மாதம் வந்தேங்க டாக்டர்கிட்ட. ஃபெப்ரவரி லாஸ்ட் வீக் வந்தேன். ஒரு 22nd அந்த மாதிரி வந்திருப்பாங்க. கண்ணு கொஞ்சம் பிளராக தெரிஞ்சுது, லெஃப்ட் ஐ. அதுக்காக வந்தேன். இங்கே வந்து காமிச்சதில் லெஃப்ட் ஐ வந்து கேட்ராக்ட் ஃபார்மாக இருக்குது, அது ரிமூவ் பண்ணுற ஸ்டேஜில் இருக்குதுன்னு சொன்னாங்க. அப்புறம் ஆப்ரேஷன் டேட்டு ஃபிக்ஸ் பண்ணாங்க. எல்லா டெஸ்ட்டும் பண்ணாங்க. இங்கே இருக்க ஸ்டாஃபு, நர்சஸ்ஸு எல்லாருமே நல்லா கைண்டாக, டாக்டரு, அசிஸ்டன்ட் டாக்டர்ஸ் எல்லாமே ரொம்ப கைண்டாக இருந்தாங்க. நான் ஏற்கனவே என் ஹஸ்பண்டுக்கு ஒரு 7 years முன்னாடி இங்கே கேட்ராக்ட் சர்ஜரி பண்ணியிருக்கேன். அது ரொம்ப திருப்தியாக இருந்ததுனால திரும்ப இங்கேயே பண்ணலான்னு முடிவு பண்ணேன். 27th அன்னைக்கு எனக்கு ஆப்ரேஷன் ஷெட்யூல் பண்ணபடி பண்ணாங்க. ரொம்ப கைண்டாக பண்ணுவார் டாக்டரு. பண்ணிட்டு போயிட்டு எனக்கு அதனால எந்த ஒரு இதுவும் இல்லை. அது வந்து முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் திரும்ப ரைட் ஐயில் ஏற்கனவே இருக்குன்னு டயக்னோஸ் பண்ணியிருந்தாங்க. சரி, நான் அதையும் இப்பயே பண்ணிடலான்னு சொல்லிட்டு நேற்று தாங்க அந்த சர்ஜரியும் ஆச்சு. ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. என் பேர் கஸ்தூரி. நான் கூடாஞ்சேரியிலேருந்து வரேன். எனக்கு அங்கே 3 இடத்துல பார்த்தேன். ரைட் கண்ணில் சுத்தமாக பாயிண்ட்டு கூட தெரியாமல் இருந்துச்சு. ஆனால் அங்கே ஒருத்தர் சொன்னாங்க எனக்கு இங்கே நிர்மல் போக சொல்லி. இங்கே வந்த பிறகு எனக்கு ரைட்டில் 10 நாளுக்கு முன்னே ஆப்ரேஷன் பண்ணாங்க. இப்போ கிளியராக தெரியுது. நேற்று லெஃப்டில் பண்ணோம், அதுவும் கிளியராக தெரியுது. எந்த ஒரு கஷ்டமும் இல்லை. ரொம்ப சந்தோஷமாக வீட்டுக்கு